Okay, so last class we started lesson 15, where it was about like anxiety disorder. In this anxiety disorder, we completed specific phobia, and next one is the social anxiety disorder, and now we came to the panic disorder. So in panic disorders, we see about the panic attack. லைக் பேனிக் அட்டாக், அதாவது திடீர்னு ஒரு மிக அதிகமான பயம். சில நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பயம் ஒரு உச்சத்துக்கு லைக் வீக்குக்கு போறது. அப்படி அது போகும்போது என்னென்ன மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வரும், சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா பேனிக் அட்டாக்கு லைக் இதயம் வேகமா துடிக்கிறது, வேர்வை, நடுக்கம், மூச்சு திணறல், கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அன்கண்ட்ரோலபிள் ஃபீலிங், அப்புறம் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்ற ஒரு பயம். ஸோ இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இந்த பேனிக் அட்டாக்ஸ்ல வர்றது. தொடர்ந்து மீண்டும் வருமா, அது அடுத்த தடவை திருப்பி வரும்னு சொல்லிட்டு, அது ஒரு தடவை பேனிக் அட்டாக் வந்து திரும்பி வரும்னு சொல்லிட்டு கவலைப்படுறது, இதெல்லாம் வந்து பேனிக் அட்டாக். இதுலயே நம்ம டைப் ஆஃப் பேனிக் அட்டாக் பார்த்தோம். அன்எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக், எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக், லிமிட்டட் சிம்டம்ஸ் பேனிக் அட்டாக் அப்படின்னு இதான் டைப் ஆஃப் பேனிக் அட்டாக்ஸ்ல பார்த்தோம். Then we come to this DSM-5 criteria, diagnostic criteria, that is panic disorder. இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட டயக்னோசிஸ் படி பேனிக் டிசார்டர் வந்து கிரைட்டீரியா A, அதுல என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக், அதாவது ஒரு ரிப்பீட்டடா அன்எக்ஸ்பெக்டடா பேனிக் அட்டாக் இருக்கு. அது வந்து இட்ஸ் சடன் urge ஆஃப் இன்டென்ஸ் ஃபியர் ஆர் டிஸ்கம்ஃபர்ட், பட் that peaks within minutes, and this attack can start from a calm state or from the anxious state. So during the panic attack 4 or more following symptoms occur. பேனிக் அட்டாக்ல பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கு, நிறைய பாடியில சிம்டம்ஸ் தெரிய வரும் நம்ம பேனிக் அட்டாக். அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா palpitation, sweating, trembling, shortness of breath, chest pain, discomfort, nausea, abdominal distress, dizziness, lightheadedness, faint feeling, chill, heat sensation, paresthesia, that is numbness or tickling sensation, derealization, feeling that surroundings are unreal, சுத்தி இருக்கிறது எல்லாமே உண்மை இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங், depersonalizations, feeling detached from oneself, யாரோடையும் ஒரு அட்டாச்மெண்ட் ஒட்டாம தனியா இருக்கிறது, fear of losing control, going crazy, fear of dying, இதெல்லாமே பேனிக் அட்டாக்ல சிம்டம்ஸ்ங்க. இந்த சிம்டம்ஸ்ல 4 இல்ல 4க்கு மேற்பட்ட அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அந்த பர்சன் இஸ் ஹேவிங் பேனிக் அட்டாக்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஹாவ் அதே மாதிரி கல்ச்சர் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா கார் சவுண்டு கேட்கறது, நெக்ல சோர்னஸ் இருக்கிறது, ஹெட் ஏக் இருக்கிறது, அன்கண்ட்ரோலபிளா சத்தம் போடணும், கத்தணும், அழுவணும்னு தோன்றது. பட் திஸ் டு நாட் கவுண்ட் அஸ், இதுல இந்த 4 வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பேனிக் அட்டாக்னு சொல்ல முடியாது. பட் இது கூட இருக்கலாம் பேனிக் அட்டாக் சிம்டம்ஸோட. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற 1 2 3 4 6 8 9 10 11 12 13 14 15 17 சிம்டம்ஸ், அந்த பால்பிட்டேஷன்ல இருந்து ஃபியர் ஆஃப் டையிங் வரைக்கும் இருக்கிற அந்த 17ல ஏதாவது 4 இல்ல 4க்கு அதிகமான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா then that person is facing panic attack. That comes under the criteria A. Next criteria B ல பாத்தீங்கன்னா persist, எவ்வளவு நேரத்துக்கு அந்த பேனிக் அட்டாக் இருக்கு, அதாவது 1 month or more than 1 month. அதுக்கு பாத்தீங்கன்னா persistent worrying, like feeling of losing control, having heart attack or going crazy. ஒரு எக்ஸாம்பிள், அது மோர் பேனிக்கா இருக்கிறது, பெர்சிஸ்டன்ட் worry. தென் மால் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ், அதாவது அவங்களோட பிஹேவியரை ஒரு டெய்லி பிஹேவியரை ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது, அவாய்ட் பண்றது, அதாவது லைக் அவாய்டிங் எக்ஸசைஸ், அப்புறம் அவாய்டிங் அன்ஃபெமிலியர் பிளேசஸ், இது வந்து மால் அடாப்டிவ் பிஹேவியர், சேஞ்சிங் தேர் பிஹேவியர். அதுக்கப்புறம் கிரைட்டீரியா சில நாட் டியூ டு தி சப்ஸ்டன்ஸ் ஆர் தி மெடிக்கல் கண்டிஷன்ஸ். கண்டிப்பா இந்த பேனிக் அட்டாக் இஸ் ட்ரக்காலேயோ மருந்து மாத்திரை சாப்பிட்றதாலேயோ இல்லைன்னா இந்த ஹைப்பர்தைராய்டிசம், ஹார்ட், லங்ஸ் டிசீஸால எல்லாம் பேனிக் அட்டாக் வராது. பேனிக் அட்டாக் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒண்ணு அந்த டைம்ல ட்ரிகர் ஆகி அது ஒரு வீக்குக்கு போயிட்டு அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்றது. அப்படி கிரியேட் பண்ணும்போது உனக்கு இந்த ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன், ட்ரெம்பிளிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் எல்லாம் சிம்டம்ஸ் வரும்போது then you consider this as a panic attack. அதே மாதிரி this not explained by another mental disorder. ஓகேவா? ஸோ பேனிக் அட்டாக் வந்து எப்பவுமே தனிப்பட்ட முறையில வராது. it always come with the link with other disorder. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் anxiety disorder, specific phobia, obsessive compulsive disorder, post traumatic stress disorder, and separation anxiety disorder. Next, பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியன் பார்த்தோம். இப்போ டயக்னாஸ்டிக் ஃபீச்சர் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம், அதுக்கு என்ன மாதிரி கிரைட்டீரியன்ஸ்ல அவங்க
அலைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூ ஹாவ் கிரைட்டீரியன் ஃபீச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கிரைட்டீரியன் ஏ, அதாவது திடீரென வரும் இல்லைன்னா மிகவும் அதிகமான சில நிமிடங்களை பீக்கள் அடையும். இது அமைதியான நிலையில் இருந்தாலும் ஏற்கனவே ஆன்சைட்டி இருந்தா இது நமக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இதோட முதல்ல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி வருது ரெக்கரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல நம்ம இந்த ரெக்கரண்ட் அன்எக்ஸ்பெக்டட்ல நமக்கு என்னென்ன வரும்னா அன்எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக், எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக் அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் சிவியரிட்டி. ஸோ ரிலாக்ஸா ஸ்லீப்பிங், அதாவது நாக்டரல் பேனிக் தூங்குற நிலையில வருது. தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அன்எக்ஸ்பெக்டட் பாத்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ற சுச்சுவேஷனோ இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு விஷயம் இருக்கும் போது ட்ரிகர் ஆகுறது வந்து எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக். அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் சிவியாரிட்டின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒன்ஸ் ஒரு வாரத்துக்கு, அதாவது ஒரு மாசம் ஒன்ஸ் எ வீக் ஃபார் மந்த், ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாரத்துல மட்டும் வருது. இல்லைன்னா சம்டைம்ஸ் டெய்லி அட்டாக் ஃபார் ஷார்ட்டர் பீரியட், சம்டைம்ஸ் infrequently attack over many years. People with frequent and infrequent attack usually shows a similar symptoms and characteristic. அது வந்து ரெகுலரா வருதோ இல்ல ரெகுலர் இல்லாம அட்டாக் வந்தாலும் ஆனா சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பேனிக் அட்டாக் பை சிவியரிட்டியில எப்படி அவங்க டிவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் சிம்டம் பேனிக் அட்டாக்கா லிமிடெட் சிம்டம் பேனிக் அட்டாக். அதுனா ஃபுல் சிம்டம் 4 மேல சிம்டம்ஸ் இருந்தா, அதாவது இந்த பால்பிட்டேஷன், ஸ்வெட்டிங், பிரெத்லெஸ்னஸ், அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் வந்து ஏன்னா 14 சிம்டம்ஸ் இருக்கு பேனிக் அட்டாக்ல. அதுல ஒரு 4 இல்லைன்னா 4க்கு மேல இருந்ததுன்னா ஃபுல் சிம்டம். அதுல 4 கம்மியா இருந்துச்சுன்னா அது பேர் லிமிட்டட் சிம்டம் பேனிக் அட்டாக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரைட்டீரியன் பில பாத்தீங்கன்னா ஒரிங் அபவுட் தி பேனிக் அட்டாக். ஒரு தடவை பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னா இன்னொரு தடவை பேனிக் அட்டாக் வந்துடும் பயப்படுறது. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இட் வே இண்டிகேட் தி சீரியஸ் இல்னஸ் சச் அஸ் ஹார்ட் டிசீஸ். ஏன்னா பால்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகும்போது, ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும். then you have a seizure disorder, அதாவது fits வரும். ஸோ இதெல்லாம் வந்து once your panic attack வந்துச்சுன்னா இந்த மாதிரி there is a chance of having a serious illness. then you have a social concerns, fear of embarrassment, அதாவது ஒரு panic attack வந்து palpitation, fatigue, sweating இந்த மாதிரிலாம் வரும்போது பால்பிட்டேஷன்ஸ், பிரீத்திங் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு அது வந்து பொது இடத்துல வந்தா ஒரு எம்பாரசிங் ஃபீலிங் வரும் இல்லையா? ஸோ சோஷியல் கன்சர்ன். நெக்ஸ்ட் மென்டல் கன்சர்ன், ஃபீலிங் ஆஃப் லாசிங் கண்ட்ரோல், ஃபியர் ஆஃப் கோயிங் கிரேசி, நம்மளோட கண்ட்ரோல் நம்ம இழந்துருவோன்றது பயப்படுறது. நெக்ஸ்ட் மால் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ், நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்றது. ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போக பயப்படுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாம பாத்துக்கிறது, கிரௌடிங் பிளேஸை அவாய்ட் பண்றது. ஸோ நம்மளோட ரெகுலர் ஆக்டிவை ஆல்டரேஷன் பண்ணிக்கிறது. இதுதான் மால் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் அகோரோபோபியா. இது வந்து என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு உதவி கிடைக்காது, இல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து நம்மள நெருங்கும் போது அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னும் போது ஒரு பயம் வர்றதுதான் வந்து அகோரோபோபியா. ஆக்சுவலா இது நல்லா இன்னும் டீட்டெயிலா நம்ம இந்த லெசன்ல ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன் வருது, எதுக்கு வருது, அது என்ன கிரைட்டீரியால எப்படி பிரிக்கிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு பேனிக் டிசார்டர் வருது பார்த்தீங்கன்னா டெம்பரமெண்டல் ஃபேக்டர், தென் என்வரன்மெண்டல் ஃபேக்டர் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர். இது எல்லாத்துக்குமே காமன் தான் ஆல்மோஸ்ட் எல்லா டிசார்டருக்கும். அதாவது நெகட்டிவ் அஃபெக்டிவிட்டி, அதாவது நெகட்டிவான திங்கிங், அப்புறம் ஆன்சைட்டி சிம்டம்ஸ், டேஞ்சரஸ் ஹார்ம்ஃபுல் பிலீஃப், அதாவது ரொம்ப டேஞ்சரஸா ரொம்ப பயங்கரமான விஷயமா பயப்படுறது, அப்புறம் ஃபியர் மைல்டு பேனிக் லைக் எபிசோடு லிமிட்டட் சிம்டம் அட்டாக் மே இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 4 சிம்டமோட இல்ல கம்மியான சிம்டமோட ஸ்டார்ட் ஆகுறது, பட் ஃபியூச்சர்ல அது ஜாஸ்தியான சிம்டமா அக்ரிவேட் ஆகும். ஸோ ஏற்கனவே ஒரு தடவை பேனிக் அட்டாக் லிமிட்டடா இருந்தா அது ஃபுல் பேனிக் சிம்டம் பேனிக் அட்டாக் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சைல்ட்ஹுட் செப்பரேஷன்ஸ், அதாவது குழந்தைய அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போற குழந்தைங்களுக்கு அந்த செப்பரேஷன் இருக்கு இல்லையா, ஆன்சைட்டி இருக்கும். பட் ஆனா இது என்னன்னா இது பேனிக் டிசார்டர்ல மோஸ்ட்லி வராது. ஏன்னா அவங்களோட ஏஜ் வளர வர அந்த ஆன்சைட்டி வந்து செப்பரேஷன் ஆஃப் ஆன்சைட்டி வந்து கம்மி ஆயிரும். Next, you have environmental factor, smoking risk factors, both panic attack and panic disorder. Main individual stress event, அதாவது interpersonal relationship problem இருந்தா, health related stress, அப்புறம் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரக் அண்ட் மெடிகேஷன், சீரியஸ் இல்னஸ், டெத் ஆஃப் ஃபேமிலி, யாராச்சும் வீட்டில் இறந்துருந்தா இதெல்லாம் வந்து அக்ரிவேட் பண்ணும். இதெல்லாம் என்வரன்மெண்டல் ஃபேக்டர். ஜெனட்டிக் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பேரண்ட்ஸ் ரிலேட்டடா யாருக்காச்சும் இருக்கு இல்லைன்னா செஃப்லிங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் இருந்தா வந்து பேனிக் டிசார்டர் வரணும், லைக் ஆன்சைட்டி டிசார்டர் ஆல்வேஸ் முன்னாடி இருந்திருந்தா, டிப்ரெசிவ் டிசார்டர் இருந்தா, இல்ல பைபோலார் டிசார்டர் இருந்துச்சுன்னா they have a chance of getting this panic disorder. அதே மாதிரி physiological பாத்தீங்கன்னா if there is an alteration in the brain structure,
அதாவது அமிக்டலான்றது என்னது? அது வந்து ஒரு இமோஷனல்ல ப்ரெசீவ் பண்ற ஒரு ஏரியா பிரெயின்ல. ஸோ இஃப் தேர் இஸ் எனி டேமேஜ் இன் தட் டெவலப்மெண்ட்ல இல்லைன்னா அந்த இந்த ஸ்ட்ரக்சர்னும் போது தென் அங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா யூ ஹாவ் சான்சஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் பேனிக் டிசார்டர் லேட்டர் ஆன். தென் ரெஸ்பிரேட்டரி ஃபேக்டர், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் லைக் ஆஸ்மாஸ் அந்த மாதிரி இருந்தா there is often associated with your panic disorder. So association can be seen in past medical history, comorbidity and family history. Next ma'am. ஸோ இப்போ கமர்பிடிட்டி, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேனிக் டிசார்டர் தனிப்பட்ட இண்டிவிஜுவலா வராது. அது மற்ற மென்டல் டிசார்டரோட தான் அசோசியேட்டடா வரும். ஸோ அந்த மாதிரி அது அசோசியேட்டடா வர மற்ற என்னென்ன டிசார்டர் பார்த்தீங்கன்னா மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர், பைபோலார் டிசார்டர், அப்புறம் ஆல்கஹால் யூஸ் டிசார்டர். தட் இஸ் இப்போ ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அந்த அதுக்கப்புறம் அது மைல்டா ஸ்டார்ட் ஆயிட்டு இட் மே ஈவன் லீட் டு தி டிசார்டர்ஸ், substance use disorder. So panic disorder often starts earlier than the other disorder, but sometimes it appears after the another disorder and may indicates increased severely. முதல்ல பாத்தீங்கன்னா panic disorder வந்து ஏர்லியரா ஸ்டார்ட் ஆகும். சில கேஸுக்கு மற்ற டிசார்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேனிக் டிசார்டர் வரும். ஸோ இட் மே பி ஹேப்பன் லைக் திஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லைக் ஒரு 1/3 ஆஃப் த கேஸ்ல வந்து டிப்ரெஷன் occurs before the panic attack, but 2/3 of the cases பாத்தீங்கன்னா depression occurs at the same time or after the panic disorder. So panic disorder முன்னாடி depression வரலாம், panic disorder வந்ததுக்கு அப்புறமும் depressions வரலாம், but it is more when compared to the before depression. Panic disorderக்கு முன்னாடி ஒரு depression கம்பேர் பண்ணும்போது panic disorderக்கு அப்புறம் following வர depression வந்து percentage ஜாஸ்தி. அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ், சம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து வித் பேனிக் டிசார்டர் டெவலப் சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிசார்டர். ஆல்கஹால் ட்ரக் மே பி யூஸ் டு செல்ஃப் மெடிகேஷன் டு ரெடியூஸ் தி ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்காக ட்ரக்ஸ் ஆல்கஹால் எடுத்துப்பாங்க. அப்புறம் அதனால வர சைட் எஃபெக்ட்டுக்கு, அதனால வர விட்ராவல் சிண்ட்ரம்ஸ்க்காக அப்புறம் ஆல்மோஸ்ட் தேல் கோ அண்டர் தி சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிசார்டர். அப்புறம் அதர் அசோசியேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அசோசியேட்டட் வித் மெடிக்கல் கண்டிஷன். இப்போ பேனிக் டிசார்டர்ஸ் ஆல்சோ லிங்க் வித் செவரல் பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம், அதாவது டெசினஸ் வரும், கார்டியாக் அரித்மியா இருக்கும். பேனிக் டிசார்டர்ல இருந்தா என்னென்ன மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் பாத்தீங்கன்னா டெசினஸ், கார்டியாக் அரித்மியா, hyperthyroidism, asthma, irritable bowel syndrome, and however exact cause and effect relationship between the panic disorder and this medical conditions is not clearly known. இது panic disorderலால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாட்டியும், ஆனா panic disorder இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நெக்ஸ்ட் மேம். So இப்போ நம்ம we are going to see about the அக்ரோஃபோபியா. அக்ரோஃபோபியானா என்ன? அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்தா நம்மளால தப்பிக்க முடியாது, இல்ல நம்மளால அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இல்ல நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அங்க யாரும் நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கும் போது வர ஒரு பயம் தான் வந்து அக்ரோஃபோபியா. ஸோ அந்த அக்ரோஃபோபியா பாத்தீங்கன்னா அது வந்து என்னென்ன சுச்சுவேஷன்ல ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 சுச்சுவேஷன். இதுதான் அடிக்கடி ரிப்பீட்டடா ஆகிட்டே இருக்கும் இந்த அக்ரோஃபோபியால. அந்த 5 சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஓப்பன் ஸ்பேஸ். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பஸ், ட்ரெயின், ஏரோப்ளைன்ல போகும்போது. ஓப்பன் ஸ்பேஸ்னா பாத்தீங்கன்னா மார்க்கெட், பார்க்கிங் லாட், பிரிட்ஜ். என்க்ளோஸ்ட் பிளேசஸ் பாத்தீங்கன்னா ஷாப், தியேட்டர், சினிமா. சில பேருக்கு வந்து லிஃப்ட்டுக்குள்ள வந்து லிஃப்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா some people அது வந்து ஆக்சுவலா அதுக்கு we call this of different phobia, பட் அதுவும் one of the reason நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது ஒரு closed spaceல இருக்கும்போது you get panic. Next you have a standing in the line or being in the crowd. அப்புறம் being outside the home alone. So வீட்டை விட்டு வெளியே போகவே பயப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து அதனால வீட்லயே இருக்கிறது. சில பேர் வந்து being outside. ஸோ அதாவது இதெல்லாம் இந்த 5 விஷயம் ரொம்ப வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து இந்த அக்ரோஃபோபியா வந்து இன்னும் அக்ரிவேட் பண்ணும். இந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா என்னன்னா இந்த மாதிரி கும்பலா இருக்கிற இடமோ இல்ல யாருமே இல்லாத ஒரு பிளெயின் பிளேஸ்ல இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆன ஒரு பிளேஸ்ல வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, அதே மாதிரி நம்மளால அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது இந்த அக்ரோஃபோபியாஸ் வரும். ஸோ இதோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் இருந்து அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கம்பெனியன் இல்லாம வெளியே போக மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எல்லா இதுக்கும் பார்த்த மாதிரி டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா ஃபார் அக்ரோஃபோபியான்னு பாத்தீங்கன்னா அதே தான். அதாவது கிரைட்டீரியா ஏல பாத்தீங்கன்னா அந்த 5 சுச்சுவேஷன் எதெல்லாம் அந்த 5 சுச்சுவேஷன் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது அந்த 5 மென்ஷன் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஓப்பன் ஸ்பேஸ், என்க்ளோஸ்ட் பிளேஸ்,
ஸ்டாண்டிங் இன் லைன், பீயிங் இன் தி கிரவுட் ஆர் பீயிங் அவுட் சைட் த ஹோம் அலோன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா பில ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் ஏபிள் டு எஸ்கேப். நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது வர ஒரு பயம் வந்து கிரைட்டீரியா பி. அது கிரைட்டீரியா சில வந்து சுச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் காசஸ் ஆன்சைட்டி. அந்த அந்த சுச்சுவேஷன் நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ரோவோக் ஆகி ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி வருது. அப்புறம் அவாய்ட் பண்றது. கிரைட்டீரியா டில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனை வராம பேசாம அவாய்ட் பண்ணிடுறது, இல்லைன்னா கூடவே எங்க போனாலும் யாரையாச்சும் கூட கூட்டிட்டு போறது. அப்படி ரெண்டுமே இல்லை, அந்த அவாய்ட் பண்ண முடியல, கூட யாரையும் கூட்டிட்டு போக முடியல. ஆனாலும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை பயத்தோட இல்லைன்னா வருத்தத்தோட அதை வந்து அதோட என்டியூர் பண்றது, அந்த பயத்தோடய அந்த சுச்சுவேஷனை நம்ம அவங்க கேரி அவுட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரைட்டீரியன் இல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஃபியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா the ஃபியரோட ஆன்சைட்டியோட கிரேட்டர் than the actual ரிசல்ட் பட் நாட் appropriate to the social cultural கான்டெஸ்ட். எந்த அளவுக்கு அதோட ப்ரொபோர்ஷன் ஃபியரும் ஆன்சைட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றது கிரைட்டீரியன் இ. பெர்சிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் தெரிஞ்சதுதான். யூஸ்வலி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஒரு விஷயம் அது பெர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ இது அந்த டிசார்டர்ல வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது அதே மாதிரி இம்பேர்மெண்ட், ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் என்னென்ன, இது வந்து சோஷியல் லைஃபை பாதிக்கும், ஒர்க்கிங் ஸ்டடீஸ் லைஃபை பாதிக்கும், டெய்லி ஃபங்க்ஷன் டெய்லி ரொட்டீன் லைஃபை பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரைட்டீரியன் ஹெச் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கண்டிஷனை வந்து நம்மளால இஃப் த இஸ் பிரசன்ட், அதாவது மோஸ்ட்லி இந்த சில மெடிக்கல் கண்டிஷனாலலாம் இந்த ஆக்ரோஃபோபியா வராது. அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரக்சிசன் டிசீஸ். அதே மாதிரி இட் cannot be explained by the other mental disorder. ஓகேவா, this symptom is not been better explained by the other mental disorder. So the acrophobia is different. Your social anxiety, obsessive compulsive disorder, body dysmorphic disorder, இதெல்லாம் டிஃப்ரெண்ட். இது வந்து கிரைட்டீரியா ஐ. நெக்ஸ்ட் மேம், இப்போ கிரைட்டீரியன் ஃபீச்சர், டயக்னாஸ்டிக் ஃபீச்சர் வச்சு எப்படி கிரைட்டீரியா டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அதே தான் சேம். என்னன்னா ஃபாலோயிங் 5 சுச்சுவேஷன்ஸ். முதல்ல வந்து டயக்னோசிஸ் எதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்கன்னு முதல்ல 5 விஷயத்த முதல்ல நம்ம அதை வந்து முதல்ல ரூல் அவுட் பண்ணி இது வந்து ஆக்ரோஃபோபியான்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ பேனிக் லைக் சிம்டம்ஸ் கிரைட்டீரியன் ஏ, அதாவது அவங்க வந்து பேனிக் லைக்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் அவங்க வரும் அந்த பேனிக்கா இருக்கும் போது, அந்த 5 விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 5 விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் அவங்க சிம்டம்ஸ் வரும்னா டெசினஸ், ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, ஃபியர் ஆஃப் டையிங். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு மேபி த இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ ஃபியர் ஆஃப் சிம்டம் லைக் வாந்தி வர மாதிரி இருக்கும், பவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓல்டர் அடல்ட்டுக்கு வந்து ஃபியர், அவங்க வந்து கீழே விழுந்துரும்னு பயப்படுவாங்க. அது சில்ட்ரன்ஸ் வந்து ஃபியர் ஆஃப் கெட்டிங் லாஸ்ட் ஆர் டிஸ்ஓரியன்டட். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் வென் தெர் இஸ் அ ஆக்ரோஃபோபியா. இது வந்து கிரைட்டீரியன் பில பாத்தீங்கன்னா வேரியேஷன் இன் தி ஃபியர், அதாவது அந்த வேரியேஷன் ஆஃப் ஃபியர் அப்படின்னா ஒன்னு சுச்சுவேஷனுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட்டரி ஆன்சைட்டி, அதாவது அந்த சுச்சுவேஷன் வரப்போதே அப்படின்னு ஐயோ அந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடியே பயப்படுறது, அது வந்து ஆன்டிசிபேட்டரி. இன்னொன்று வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல பயப்படுறது ஆக்சுவலா. ஸோ இதுதான் அவங்க வந்து ஃபியர் வந்து அவங்க வேரியேட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் பேனிக் அட்டாக், லிமிடெட் சிம்டம் பேனிக் அட்டாக் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஃபுல் பேனிக் அட்டாக்னா என்ன, 4 நாளுக்கு மேற்பட்ட சிம்டம்ஸ் இருந்தா அது ஃபுல் பேனிக் அட்டாக். 4 இல்ல 4க்கு கம்மியான சிம்டம்ஸ் இருந்தா அது லிமிடெட் பேனிக் அட்டாக். ஸோ இது வந்து கிரைட்டீரியன் பி. கிரைட்டீரியன் சில பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் காசஸ் ஆன்சைட்டி அண்ட் ஃபியர் அண்ட் அதாவது எப்ப பார்த்தாலும் பயமாவே, எப்ப பாரு ஒரு பயத்திலேயே ஒரு வருத்தத்திலேயே ஒரு ஆன்சைட்டிலேயே இருக்கிறது. சரியா. ஸோ தே மே நாட் பி டயக்னோஸ்ட் அஸ் ஆக்ரோஃபோபியா. எக்ஸாம்பிள், இஃப் சம்மன் ஃபீல்ஸ் ஆன்சியஸ் ஒன்லி, அதாவது ஒரு லைன்ல நிக்கிறோம், ஒரு கும்பல்ல போறோம், ஒரு டெம்பிளுக்கு போறாங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு போறாங்க, ஒரு 5 தடவை சினிமா தியேட்டருக்கு போய் கதவு அதை சினிமால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சினிமா ஆரம்பிக்கும் போது அந்த இருட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு சமயம் அந்த 5 வாட்டி போனாங்களா அது ஏதாவது ஒரு வாட்டி தான் பயந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா இது டசன்ட் கம் அண்டர் திஸ் ஆக்ரோஃபோபியா கேட்டகரிக்கு வராது. அப்புறம் அதே மாதிரி கிரைட்டீரியன் டில பாத்தீங்கன்னா அவாய்டன்ஸ். இது ஒண்ணுமே இல்லை, எதெல்லாம் அவங்களுக்கு பயமா இருக்கோ அந்த சிச்சுவேஷனை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரொட்டீன் லைஃபை இதனாலே அவங்க மாத்திப்பாங்க. இப்போ என்னன்னா லைக் அவங்க ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் ப்ரொஃபஷனல் இவங்க யாரையாச்சும் இல்லாம அவங்க வெளியே போக மாட்டாங்க. இதுதான் அவாய்டிங் தி சிச்சுவேஷன்ஸ், தட் இஸ் அக்ரோஃபோபியா சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் மேம், ஃபியர் ஆஃப் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, ஒரு ஆக்சுவல் பயத்தோட, ஒரு ஆக்சுவலான ஒரு டேஞ்சருக்கு அவங்களோட பயமோ அவங்களோட ஆன்சைட்டியோ அவங்களோட அவாய்டன்ஸோ எந்த அளவுக்கு இருக்கு ப்ரொபோர்ஷனல், அதை வச்சு
நீ வந்து ஆக்ரோபோபியா கிரைட்டீரியால வரியான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் ஃபியர் ஆஃப் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ். அதுல அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல கல்ச்சரல் கன்சர்ன்ஸ் இருக்கு, ஏஜ் ரிலேட்டட் இருக்கு. எப்பவுமே வயசானவங்களுக்கு வந்து அதிகமாவே எப்பவுமே அந்த பயம் இருக்கும் வயசானாலே இல்லையா. அது வந்து இட் கம்ஸ் டு கல்ச்சரலா பார்க்கும்போது அது நார்மல் தான் வயசானவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபியர் லைக் பேனிக் லைக் சிண்ட்ரம், அதர் பிசிக்கல் சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா ஈல எந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலான டேஞ்சருக்கு பயப்படுறதும், ஒரு டேஞ்சரே இல்லாத சின்ன விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அதிகமா ஃபியரும் ஆன்சைட்டியும் அவாய்டன்ஸ் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்றாங்க, சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க பொறுத்து கிரைட்டீரியன் இ. நெக்ஸ்ட் கிரைட்டீரியன் எஃப்ல பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ்ல எவ்வளவு காலத்துக்கு அந்த பயம் இருக்கு, டெம்பரவரியா இருக்கா, ஷார்ட் டேர்மா இருக்கா, இல்ல லாங் டேர்மா இருக்கா, இல்ல அந்த அது வந்து எவ்வளவு லைக் நாள் கணக்குல இருக்கா, மாச கணக்குல இருக்கா, அதுதான் கிரைட்டீரியன் எஃப். இதே அடுத்த 6 பாத்தீங்கன்னா கிரைட்டீரியன் ஜில எப்படி வந்து உங்களோட ஃபங்க்ஷனல் இம்பார்ட்மெண்ட் அந்த உங்களோட இந்த ஆக்ரோபோபியா எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்துது, சோஷியல் லைஃப்ல, ஒர்க்கிங்ல, ஸ்டடிங்ல, ஸ்கூல்ல, டெய்லி ஃபங்க்ஷன்ல. இது வந்து கம்ஸ் அண்டர் யுவர் கிரைட்டீரியா ஜி. நெக்ஸ்ட் மேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது இப்போ இந்த இத்தனை கிரைட்டீரியா பார்த்தோம், ஜி வரைக்கும், ஏ டு ஜி வரைக்கும் கிரைட்டீரியாஸ் பார்த்தோம். இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் அதே மாதிரி 5 சிச்சுவேஷன்ஸ் எதெல்லாம் ஆக்ரோபோபியா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதெல்லாம் என்ன, எது வந்து ட்ரிகர் பண்ணி, எது வந்து ஆக்ரோபோபியாவை ட்ரிகர் பண்ணி வர வைக்குது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன்னு டெம்பரமெண்டல் பாத்தீங்கன்னா பிஹேவியரல் இன்ஹிபிஷன்ஸ். இது ஏற்கனவே பார்த்ததான். நெகட்டிவ் அஃபெக்டிவிட்டி, இன்டென்சிட்டி, அது எப்ப பாரு ஒரு நெகட்டிவ் இமோஷன், எப்ப பாரு ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு சோகம், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அஃபெக்டிவிட்டி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் லைக் மத்த டிசார்டர்ஸ், ஃபோபிக் டிசார்டர்ஸ், பேனிக் டிசார்டர், ஜெனரலைஸ் அனஸ்திக் டிசார்டர், இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த ஆக்ரோபோபியா வந்து கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும், ட்ரிகர் பண்ணி ஆக்ரோபோபியா வர வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரமெண்டல் ஃபேக்டர்ல. இதே என்வரன்மெண்டல் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் விட்டு பிரிஞ்சு போறது, இல்ல பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, நம்ம தனி ஆயிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகும் போது, ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு யாராச்சும் வந்து நம்ம அதாவது லைக் புல்லிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போது என்வரன்மெண்டலா வந்து அவங்க பாதிக்கும் போது, இப்ப நம்ம வந்து இமோஷனல் வார்ம்த் ரொம்ப கம்மியா அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ரொடக்டிவ் பேரண்டிங்கா இருக்கிறோம் சரி, லெஸ் இமோஷனல் வார்ம்தா இருந்தாலும் இந்த மாதிரி அது வில் ட்ரிகர் திஸ் ஆக்ரோபோபியா. ஜெனடிக் அண்ட் பிசியாலஜிக்கல் பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்றதுதான், ஃபேமிலியில யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா, அது முக்கியமா பேரண்டல்ல இருந்தா, பேரண்ட்ஸ்க்கு இருந்தா there is a high risk of having in the siblings or the child. அதே மாதிரி பிசியாலஜிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசியாலஜிக்கலா நம்ம என்ன சொல்லணும், லைக் மெயினா பாத்தீங்கன்னா மெயின் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல பிரெயின் ஃபார்மேஷன்ல ஏதாவது ஆல்டர் இருந்தா கூட there may be a chances of having this acrophobia. Next ma'am. ஸோ இப்போ காம்படிட்டி ஆக்சுவலா இப்போ ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னாட்டிக் பார்த்துட்டோம். அதாவது எது அதிகமான டெம்பரமெண்ட், ஜெனட்டிக், என்வரன்மெண்டல். அதுல ஜெனட்டிக் தான் ரொம்ப அதிகமான ரோல், அதுதான் அதிகமா ஆக்ரோபோபியாவை ரிஸ்கிங் ஃபேக்டரே ஜெனட்டிக். அது மாதிரி இங்க கம்பேரிட்டிவ் பாத்தீங்கன்னா the most individual with acrophobia also have the other mental disorder. அது தனிப்பட்ட முறையில வரதோட அது மத்த மென்டல் டிசார்டர் வரதுதான் அதிகப்படியா வரும் ஆக்ரோபோபியா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஃபோபியா, லைக் பேனிக் டிசார்டர், சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர், செப்பரேஷன் ஆன்சைட்டி டிசார்டர். நெக்ஸ்ட் டிப்ரெசிவ் டிசார்டர். டிப்ரெசிவ் டிசார்டர்ல மேஜரா பாத்தீங்கன்னா மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர், அப்புறம் ட்ரோமேட்டிக், போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், ஆல்கஹாலிக் டிசார்டர். இந்த டிசார்டர் எல்லாம் இருந்துச்சுன்னா there is a high chances on the person will have the acrophobias. Okay, next ma'am. இப்போ அடுத்தது ஜெனரலைஸ்டு ஆன்சைட்டி டிசார்டர். இந்த ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர்னா ஒண்ணுமே இல்லை, அதாவது நம்மளோட நார்மலா டெய்லி ஒரு வாழ்க்கையில டெய்லி நம்ம நடக்கிற விஷயத்துக்கு ஒரு ஆன்சைட்டி நம்ம பயப்படுறதும், இது வந்து ஜெனரலைஸ்டுன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம ஒர்க்கிங் வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, எக்ஸாம் டைம்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு, அப்புறம் யோர் டெய்லி லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நினைச்சு வர அந்த பயம். ஸோ அந்த டைம்ல வர பயம் தான் வந்து, ஆனா அந்த பயம் என்ன ஆகுனா கொஞ்சம் ஜாஸ்தியா பயம் வந்து யூ won't be able to control that fear or stop the worry. சரியா, உன்னோட வேலையை பத்தியோ, ஸ்கூல் கரிக்குலம் பத்தியோ, ஒரு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி இதை பத்தி, டெய்லி லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி அதிகமா பயந்து அந்த பயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது தான் ஜெனரலைஸ் ஆன்சைட்டி டிசார்டர். ஓகே, காமன்ல என்னென்ன சிம்டம்ஸ் இவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர் பாத்தீங்கன்னா, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஈஸிலி ஃபெட்டிக், டிஃபிகல்ட் இன் கான்சென்ட்ரேஷன், இரிட்டபிலிட்டி, மசில் டென்ஷன் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். இது வந்து ரெகுலர் சிம்டம்ஸ் ஆஃப் ஜிஏடி. ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ரொம்ப சோர்வா இருப்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இரிட்டேட்டா இருப்பாங்க, மசில்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கும், அவங்களுக்கு தூக்கம் வராது. they be staying asleep or difficult in falling asleep. Next ma'am.
எஸ் மேம். ஓகே. இப்போ இதே இந்த ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன இது அதே மாரி என்னென்ன எத்தன பிரிச்சிருக்காங்க பாருங்க கிரைட்டீரியால. லைக் ஏ, பி, சி, டி, இ அண்ட் எஃப். இப்ப இது எல்லா டிஸார்டருக்கும் இருக்கிற அதே சேம் கிரைட்டீரியாஸ் தான். எப்பவுமே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் பை அனதர் மென்டல் டிஸார்டர். மத்த டிஸார்டரோட இது கம்பேர் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் இதுக்கும் அதுக்கும் டிஃபரா இருக்கும் அப்படின்றது. இன்னொன்னு வந்து மெடிக்கல்ஸ் என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன் எல்லாம் நம்ம வந்து ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டரோட கம்பேர் பண்ணக்கூடாது. இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை முதல்ல ரூல் அவுட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கிரைட்டீரியா டில பாத்தீங்கன்னா எப்பயும் சொல்றதுதான் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட், சோஷியல், ஒர்க்கு, ஸ்கூல் அண்ட் டெய்லி ஃபங்க்ஷன்ல பாதிப்பு இருக்கும். இப்போ இந்த கிரைட்டீரியா ஏ பாருங்க, எக்ஸசிவ் ஆங்ஸைட்டி அண்ட் ஒர்விங். அதாவது த மோஸ்ட் ஈவன் ஒர்க்கும் ஸ்கூல்ல ஒர்க்குலயும் வேலை செய்யற இடத்துலயும் ஸ்கூல்லயும் அதிகப்படியா கவலைப்படுறது. அங்க இருக்கிற அதுல பெர்ஃபார்மன்ஸை நினைச்சு, இல்ல அதோட கிரேட நினைச்சு, அச்சீவ்மெண்ட்டை நினைச்சு பயப்படுறது. இது வந்து கிரைட்டீரியா பி பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் இன் கண்ட்ரோலிங் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. நார்மலா எல்லாருமே பயப்படுறது, ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதிகப்படியா பயப்படுறது. அது கிரைட்டீரியா பி. கிரைட்டீரியா சி வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ். இது ரொம்ப முக்கியம். என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். மொத்தம் 6 சிம்டம்ஸ். என்னது? அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ஃபெட்டிகா இருப்பாங்க, டிஃபிகல்ட் கான்சென்ட்ரேஷன், இரிட்டபிலிட்டி, மசில் டென்ஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கிரைட்டீரியா ஏ டு எஃப். இதுல இந்த எஃப், இயும், டி இது எல்லாமே காமன் இன் ஆல் த டிஸார்டர். ஏபிசி மட்டும்தான் அந்த டிஸார்டருக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் டயக்னாஸ்டிக். இப்போ டயக்னாஸ்டிக் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எப்படி அடல்ட் எப்படி கவலைப்படுவாங்க, சில்ட்ரன்ஸ் எப்படி கவலைப்படுவாங்க. அடல்ட்ஸ் எதை பத்தி கவலைப்படுவாங்க? ஒர்க், ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெல்த் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், ப்ராப்ளம் எஃபெக்டிங் தர் சில்ட்ரன், மைனஸ் எவ்ரிடே மேட்டர்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ், பீயிங் லேட், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஸோ அடல்ட் வந்து ஒரி பண்ற விஷயம் இது. இதை கொஞ்சம் அதிகப்படியா இதை பத்தி ஒரி பண்ணாங்கன்னா தென் இட் கோஸ் டு யுவர் ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர். ஓகே. இப்போ சில்ட்ரன்ஸ் எதெல்லாம் பத்தி கவலைப்படுவாங்க? தே ஆர் காம்பிடன்ஸ் ஆஃப் எபிலிட்டி. அவங்க ஐயோ நம்மளால நம்ம வந்து நம்ம முழு எஃபோர்ட் போட்டா கூட நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியல, நம்மளோட அகாடமிக்காலேயே நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறது, குவாலிட்டி ஆஃப் த ஒர்க், சேஞ்சிங் தி ஃபோக்கஸ் ஆஃப் ஒரிங், டூரிங் தி காஸ் ஆஃப் டிஸார்டர், ஃபோக்கஸ் ஆஃப் ஒரி மே ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் கன்சர்ன் டு அனதர். இப்போ என்னன்னா சில்ட்ரன்ஸோட ஒரி இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு ஃபீல் அது அவங்களுக்கு தோன்ற ஒரிஸ் அது கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும். இது மேல இருக்கிறது வந்து ஒர்க் ரிலேட்டடா இருக்கிறது, ஜாப் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் அடல்ட், ஸ்கூல் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் சில்ட்ரன்ஸோட ஒரிஸ். இதுதான் டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஃபார் அடல்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் மேம். ஸோ இது டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா. எப்படி கிரைட்டீரியால எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் லைக் டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா ஜெனரல் அனஸ்தீசியாஸ் டிஸ்டிங்விஷிங் பாயிண்ட். அதாவது யுவர் நார்மல் ஆங்ஸைட்டிக்கும் ஜெனரலைஸ்ட், இது கண்டிப்பா இது வந்து 5 மார்க்ஸ்லோட கேட்பாங்க. ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கும் உன்னோட நார்மல் ஆங்ஸைட்டிக்கு என்ன வித்தியாசம்? அதாவது ரொம்ப எக்ஸசிவா, ரொம்ப டிஃபிகல்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கவலைப்படுறது ஒரு சாதாரண விஷயம். இப்போ எக்ஸாம்க்கு எழுத போறோம். எக்ஸாம் எழுதும் போது இருக்கிறது அந்த டைம் நார்மல் ஆங்ஸைட்டி. ஐயோ எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கையில சேர்ற வரைக்கும் அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லையா, ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அது வந்து நமக்கு நார்மல் ஆங்ஸைட்டி. அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே வில் ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் இட், வில் கோ டு தி நெக்ஸ்ட் எக்ஸாம் பத்தி போவோம். இல்லைன்னா ஒன்ஸ் எக்ஸாம் இஸ் ஓவர் வில் ஜஸ்ட் அப்போ அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு தென் வில் கம்ப்ளீட்லி வில் ஓவர் கம் தட். பட் அது இல்லாம அதை பத்தி கண்டினியூஸா அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்டினியூஸா வச்சுட்டு எக்ஸாமே எழுத முடியாம கையெல்லாம் வேர்த்து போறது, ஸ்வெட்டிங் ஆகுறது, ஷிவர் ஆகுது, ட்ரம்பிளிங். ஸோ இந்த மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற பயத்தை தான் they called as generalized anxiety disorder. Okay, இதுதான் differ from your normal anxiety. So nature of worrying in பாத்தீங்கன்னா எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, நார்மல் worriesக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த GAD என்ன பண்ணுன்னா ரொம்ப many areas of life like அதாவது ரொம்ப ப்ரெவசிவா இருக்கும், மோர் இன்டென்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸிங், ரொம்ப லாங் லாஸ்டிங், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதுக்கு கரெக்டா அதை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அது எது இவ்வளவு ஜாஸ்தியா கவலைப்பட வச்சுது அப்படின்றதோட ஆஃபனா வந்து ட்ரிகர் பண்றது என்ன எதுன்னு கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு, ஆனா அவங்க ரொம்ப கவலையா சோகமா இருப்பாங்க. The more area of life of person worries about வந்து finance, children, jobs, the more likely it is a GAD. ரொம்ப அதிகப்படியான கவலைகள், அதான் முக்கியம். அவளுக்கு அதிகப்படியான கண்ட்ரோல் பண்ண முடியாத கவலைகள் தான் GAD. பிசிக்கல் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, the every day நம்ம
அதாவது நார்மல் ஒரிஸ்ல பெருசா பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது. ஆனா ஜிஏடில பாத்தீங்கன்னா there is a physical symptoms that associated. நம்ம அதான் ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன பிசிக்கல் சிம்டம் ஜிஏடில. அதான் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஃபெட்டிக் ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். ஒரு தடவை ஒரு சிண்ட்ரோமை புரிஞ்சிருச்சா, அந்த சிண்ட்ரோமோட அந்த டிசார்டரோட, அதாவது ஒரு டிசார்டர், அந்த டிசார்டர்ல இருக்கிற சிம்டம்ஸ், அந்த டிசார்டருக்கு வரதுக்கான காரணம், அந்த டிசார்டர் எதோட கூட மற்ற டிசார்டர் எல்லாம் வருது, இது தெரிஞ்சிருச்சுன்னா இதுதான் அந்த அவ்வளவுதான் அந்த டிசார்டர்ஸ் பத்தி. இதுல பாருங்க ரிப்பீட்டடா எல்லா இடத்துலயுமே இந்த சிம்டம்ஸ் வருது. சோ இந்த 5 சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா, அப்போ இந்த பிசிக்கல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அப்போ அவங்களுக்கு இருக்கிறது நார்மல் ஆன்சைட்டி இல்ல, அது ஒரு ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஒர்க்கிங் லைஃபை பாதிக்கும், அவங்களோட ஸ்கூல் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும், டெய்லி ஆக்டிவிட்டியை பாதிக்கும், சோஷியல் ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கும். நெக்ஸ்ட் மேம். ஸோ இப்போ இது என்ன ட்ரிகர் பண்ணுது? சேம் அதே தான் நம்ம எல்லா டிசார்டருக்கு பார்த்தது. டெம்பரமெண்டல், என்வைரன்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக், அது சேம் காசஸ் தான் எல்லாத்துக்குமே. இதெல்லாம் வந்து இட் ட்ரிகர்ஸ் யுவர் ஜெனரல் ஆன்சைட்டி டிசார்டர்ஸ். நெக்ஸ்ட் மேம். சேம் திங் கம்பர்பிட்டி. ஸோ இந்த ஜெனரலைஸ் டிசார்டர் வந்து தனிப்பட்ட முறையில வருமா, இல்ல எல்லாரோட எல்லா மென்டல், ஆமா இது எல்லா பல மென்டல் டிசார்டர் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த எல்லா சிண்ட்ரோம்ஸையும் சொல்லிட்டு இந்த சிண்ட்ரோம்ஸ் கூட எல்லாம் இது வரும். ஆனா எது கூட லெஸ்ஸா வரும் அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். எது கூட ஜாஸ்தியா இது கம்பைன் ஆகி வரும்னா ஆங்ஸைட்டி டிசார்டர், யூனிபோலார் டிசார்டர், காமன் டெம்பரமெண்ட் ட்ரையட்ஸ், ஜெனடிக் ஃபேக்டர், என்வரன்மெண்டல் ரிஸ்க் ஃபேக்டர், இது கூட எல்லாம் இந்த ஜிஏடி இருக்கும். எது கூட லெஸ்ஸா இது வரும்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ், கான்டாக்ட், சைக்காட்டிக், நியூரோ டெவலப்மெண்டல், நியூரோ காக்னிட்டிவ், இது கூட எல்லாம் இது கம்மியா லெஸ் காமன். இது கூட நம்ம வரதுன்றது ஜிஏடி வந்து லெஸ் காமன். நெக்ஸ்ட் மேம். அவ்வளவுதான், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ மொத்தம் நம்ம 5 பார்த்துருக்கோம். ஸ்பெசிபிக், சோஷியல் ஆன்சைட்டி சிண்ட்ரோம், அக்ரோஃபோபியா, ஜிஏடி, பேனிக் டிசார்டர். இவ்வளோ டிசார்டருக்கும் இதுதான் நமக்கு ட்ரீட்மெண்ட். ஒன்னே ஒன்று என்னதுன்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியோட மெயின் வேலையே நீ எதுக்கு பயப்படுற, ஏன் பயப்படுற, எவ்வளவு காலமா பயப்படுற, உன்னோட பயம் வந்து அது நார்மலான பயமா இல்ல ரொம்ப அது ஜாஸ்தியா நீ வந்து எக்ஸசிவா நீ அது வந்து நீ இமேஜின் பண்றியான்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பர்சனுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த சிபிடி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்றாங்களா, அப்போ அவங்கள அந்த அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக அவங்க பயப்படுறாங்களா, இது வந்து அவ்வளவு ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல அவங்கள தாட்டை அவங்க அலர்ட் பண்ணும், பிஹேவியரை அவங்க சேஞ்ச் பண்ணும், அப்புறம் அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டு நம்ம அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்ல இருந்து நம்ம அவங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஒரு விஷயத்துக்கு அவங்க பயப்படுறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு பயப்படாதீங்கன்னு முதல்ல அந்த பயத்தை குறைச்சிட்டு, அந்த சுச்சுவேஷனுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ண வைக்கணும். ஃபேஸ் பண்ணி அந்த ஃபியரை கம்மி பண்ணி வைக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஃபியரை அவங்க என்ன பயப்படுறாங்களோ அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வச்சு அவங்களோட ஃபியரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் இந்த சிபிடியோட வேலை. ஸோ இதோட டெக்னிக், என்னென்ன டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்றாங்க இந்த டிசார்டர் குறைக்கிறதுனா அது ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஐடென்டிஃபையிங் அண்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் ஒரிஸ். முதல்ல அந்த அவங்களோட ஒரி வந்து ப்ரொடக்டிவா அன்ப்ரொடக்டிவா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் லேர்னிங் ஹவு டு லெட் டு கோ ஆஃப் எக்ஸசிவ் ஒரிஸ், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ், ரிலாக்ஸேஷன் டெக்னிக், பிரீத்திங் எக்ஸசைஸ், மசில் ரிலாக்ஸேஷன் டு ரெடியூஸ் தி பிசிக்கல் டென்ஷன்ஸ், இதெல்லாம் சிபிடியோட டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி ஆன்சைட்டி டிசார்டரை ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மேம். இப்போ அடுத்தது பிஹேவியரல் தெரப்பி. ஸோ பிஹேவியரல் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க, now directly changing thought or belief. ஓகேவா? so it is often component of இதுவும் cognitive behavioral therapy-யோட ஒரு பார்ட் தான். ஸோ இதோட மெயின் கோல் என்னன்னா என்கரேஜ் தி ஆக்டிவிட்டிஸ் தட் ஆர் பிளசன்ட், ரிவார்டிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங், ரெடியூசிங் தி அவாய்டன்ஸ் அண்ட் worry which usually make anxiety worse. ஒரு விஷயத்தை அவங்க அவாய்ட் பண்ணாலே அப்ப என்ன ஆகும்னா அவங்க இன்னும் அந்த ஆன்சைட்டி வேர்ஸா தான் ஆக போகுது. ஒரு விஷயத்த அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா அப்போ அவங்க இன்னும் வந்து ஆன்சைட்டி அவங்க வேர்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ முதல்ல அந்த அவாய்ட் பண்ற விஷயத்த முதல்ல நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பயத்தை, அந்த சுச்சுவேஷனை முதல்ல நம்ம கோப் அப் பண்ணணும். அந்த கோப் அப் வித் த ஃபியர், அந்த ஃபியரை முதல்ல நம்ம கோப் அப் பண்ணணும். அதுதான் மெயின். நெக்ஸ்ட் மெயின் டெக்னிக் பாத்தீங்கன்னா கிரேட்டர் எக்ஸ்போசர். Behavior therapy mainly uses exposure therapy. The person gradually exposed to the feared situation or the object. The purpose of graded theory. This person faces the fear step by step, reduce the anxiety over time, and help them to realize the situation is not as dangerous as suspected. நீ எதிர்பார்த்த அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான இல்லை டேஞ்சரான சுச்சுவேஷனோ
தேவையில்லாத பயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புரிய வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஃபியரை நம்ம குறைச்சிட்டு வரணும். நெக்ஸ்ட் மெடிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டருக்கு தேல் கிவ் யூ ஆன்டி டிப்ரெசன்ட் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இந்த ஆன்சைட்டி டிசார்டருக்கு பின்னாடியே வரப்போறது என்ன ஃபாலோ ஆகும்னா டிப்ரெஷன். ஸோ அப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. தென் அதர் சப்போர்ட்டிவ் மெடிசின் பாத்தீங்கன்னா ஆன்டி கன்வல்ஷன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஆன்சைட்டி டிசார்டர்காரங்களுக்கு அதிகமா என்ன வரும் பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும்போது எபிசோடிக் ஃபிட்ஸ் வரும். ஸோ அதனால அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேல் கிவ் யூ திஸ் ஆன்டி கன்வல்சன்ட் எபிலெப்சி, அதுக்கு ஆன்டி கன்வல்சன்ட் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் லோ டோஸ் ஆஃப் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக், அது மாதிரி இந்த மாதிரி அதர் மெடிகேஷன் டு டைரக்ட்லி ரெடியூஸ் யுவர் ஆன்சைட்டி சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் ஆன்சியோலிட்டிக், தட் இஸ் ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக்ஸ். இதெல்லாம் என்ன ஆகும்னா உன்னோட நர்வஸ் சிஸ்டம்ஸ் காம் பண்ணி உன்னோட ஆன்சைட்டி அக்யூட் ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மேம். ஓகே, கம் டு தி கன்க்ளூஷன். சம்மரியில மொத்தம் இந்த லெசன் 15th லெசன் ஆஃப் ஆன்சைட்டி டிசார்டர்ல 5 விஷயம். ஒன்னு ஸ்பெசிபிக் ஃபோபியா. ஸ்பெசிபிக் ஃபோபியானா என்ன? அப்போதைக்கு இன்ஸ்டன்ஸா ஆன்சைட்டி டுவர்ட்ஸ் a specific object or the situation. Fear more than one type of object or the situations. Some people, அதாவது ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா ஒரு பொருளையோ பார்த்து உடனே பயப்படுறது தான் ஸ்பெசிபிக் ஃபோபியா. இதே சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர்னா ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்க்கும்போது இல்ல புதுசா இருக்கிற ஒரு இடத்துல குடிக்கவோ சாப்பிட்றதுக்கோ இல்ல ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்று மற்றவங்க முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி பேசுறதுக்கோ பயப்படுறது சோஷியல் ஆன்சைட்டி. பேனிக் டிசார்டர், அது வந்து ரெக்கரண்ட் பேனிக் அட்டாக் வர்றதுதான் பேனிக் டிசார்டர். அந்த பேனிக் அட்டாக் வந்து ரெக்கரண்டா அன்எக்ஸ்பெக்டடா வருது. அதை இன்னொரு தடவை திருப்பியும் ஒரு தடவை வந்தா திருப்பியும் வரும்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தி பயப்படுறது, இது பேனிக் டிசார்டர். பேனிக் அட்டாக்னா இன்ஸ்டன்டா பயந்துக்கிறது, இன்ஸ்டன்ட் டிஸ்கம்ஃபர்ட். ஆனா அது ஒரு வீக்குக்கு வித்தின் த மினிட்ஸ் போயிட்டு சைக்காலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் சிம்டம்ஸ் கொடுக்கறது. ஆக்ரோஃபோபியா அப்படின்னா அது ஒண்ணுமே இல்ல, ஒரு இடத்துல நீ இருக்கும்போது இந்த இடத்த விட்டு நம்மளால தப்பிக்க முடியாது, இல்ல இந்த இடத்துல நம்மள காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது உருவாகுற பயம், அதுதான் ஆக்ரோஃபோபியா. அது எந்தெந்த இடத்துல வரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆன்சைட்டிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிபிடி, பிஹேவியரல் தெரப்பி அண்ட் மெடிகேஷன். ஸோ இதுதான் சம்மரி ஆஃப் ஆன்சைட்டி டிசார்டர். Now we'll go to lesson 16. Just 2 minutes. Yes, ma'am. I'll share it. Can you see, ma'am, now? Screen? Can yes, ma'am. See this? Okay. Yeah, yes, ma'am. You can start, ma'am. You can start. Yes, ma'am. You can start.
Yes, ma'am. Slide. Next slide. Okay. So borderline personality disorder is characterized by a pervasive pattern of instability in relationship, self-image, emotion, and impulsive behavior. So the borderline personality in pathina, it is usually begins. Okay, so it's usually begins in early adulthood. The pattern occurs in mainly area of life, relationship, work, and social life. The diagnosis requires 5 or more following 9 criteria. So ஒரு borderline personality disorder அவங்கள பத்தி அதாவது அவங்க அதாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி, அவங்களோட ஐடென்டிட்டி பத்தி, அவங்களோட இமோஷன்ஸ் பத்தி, அவங்களோட பிஹேவியர் பத்தி அவங்களுக்கே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த அவங்கள ஒரு ஒரு அவங்களோட பிஹேவியருக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கிறவங்க தான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அதை வந்து தே ஹாவ் தி டயக்னோசிஸ் ரெக்யூஸ் 5 or more ஆஃப் த ஃபாலோயிங். மொத்தம் 9 கிரைட்டீரியாஸ் இருக்கு, 9 கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அட்லீஸ்ட் 5 இருந்தாலே, 5க்கு மேல அந்த கிரைட்டீரியா இருந்தாலே அப்ப அவங்க கண்டிப்பா தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் தி பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்னன்னு அந்த 5ன்னு பாத்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் அபார்ட்மெண்ட். ஆக்சுவலா 5ன்றது 9, அந்த 9 கிரைட்டீரியாஸ் இந்த லெசன் ஃபுல்லா ரிப்பீட்டட் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 5 அந்த 9 என்னன்னு முதல்ல நம்ம தெரியணும். பாத்தீங்கன்னா just you have a fear of abandonment, unstable relationship, identity disturbance, impulsivity in self-damaging area, suicidal self-harming behavior, affecting instability, chronic feeling of emptiness, instant anger, self-distrust, paranoia or dissociation. ஸோ இதுக்கு எல்லாம் ஷார்ட்டா பாத்தீங்கன்னா, இதுக்கு நிமோனிக்ல நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்பேர்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்பேர், அதாவது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸ். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்கள பத்தியே அவங்களுக்கு அந்த செல்ஃப் இமேஜே இருக்காது. என்ன அவங்க அதை பத்தி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ ஐடென்டிட்டி, தே டோன்ட் ஹாவ் ஐடென்டிட்டி. இல்லை அந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, தே டோன்ட் பி ஏபிள் டு டிஃபைன் தர் ஐடென்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மூடு வந்து பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ஆர்டர்ட் மூடு. அடுத்தது எம்டினஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல ஒரு எம்டினஸ், ஒரு போரிங் ஃபீல் பண்ணுவாங்க. தென் யூ ஹேவ் அ சூசைடல் அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் கிரைட்டீரியாஸ். தென் யூ ஹேவ் அ பாரனோமியா அண்டர் ஸ்ட்ரெஸ். அதாவது தேவையில்லாத நடக்காததெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்றது, அதான் பாரனோயா அண்டர் ஸ்ட்ரெஸ். லைக் யாரோ நம்மள ஹர்ட் பண்ண யாருமே இல்லைன்னா கூட யாரும் நம்மள ஹர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீலிங். ஸோ அது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் அபாண்டன் ஃபியர், நம்மள வந்து தனியா இருக்கும், நம்மள பாத்துக்க யாருமே இல்லை, நம்ம அதாவது அந்த ஒரு மாதிரி ஃபீலிங், அதாவது தனியா இருக்கும், நம்மள வந்து we have been left aloneன்ற மாதிரி abandoned fear. நெக்ஸ்ட் impulsivity, நெக்ஸ்ட் reg, that is அதிகப்படியான கோவங்கள், then relationship unstable. ஸோ இந்த 9 தான் டிஸ்பேர். இந்த டிஸ்பேர் நிமோனிக் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இதுதான் இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டரோட சிம்டம்ஸ் ஆர் கிரைட்டீரியாஸ். இதெல்லாம் இருந்தா, இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா தே ஆர் அண்டர் தி பார்டர்லைன் பர்சனாலிட்டின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஸ்பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திஸ் வில் பி கீப் ஆன் கமிங் ஃபாலோயிங் ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் மேம். ஓகே, இங்க டயக்னோஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் பாத்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் அபார்ட்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது கிரைட்டீரியன் 1ல வருது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, even small separation or changes in plan can trigger the strong emotion. Example, feeling extremely distressed when someone cancels the meeting, or becoming angry or panicked when someone important is late. சரி, யாராச்சும் நம்மள பார்க்க வரவங்க வர முடியாம போகுது, இல்ல யாரையோ பார்க்க வேண்டிய இடத்துல அந்த மீட்டிங் வந்து அவங்க அதை சந்திக்க முடியாம போகும்போது, அப்போ ஒரு நம்மள அவங்க அவாய்ட் பண்றாங்க, நம்ம அமாண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங், அப்போ ஒரு கோவம், ஒரு பேனிக், ஒரு ஆங்கிரி வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தே எக்ஸ்பீரியன்ஸ் சடன் சேஞ்சஸ் லைக் செல்ஃப் இமேஜ், இமோஷன், தாட், பிஹேவியர் எல்லாம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். Emotional reactions to the separations. They may feel despair, panic, fury, and intense anger. They may interpret abandonment as a proof that they are the bad or unworthy. நம்ம வந்து நம்ம அன்வர்த்தி பர்சனால தான் நம்மள வந்து அவங்க மீட் பண்ண அவாய்ட் பண்ணிட்டாங்க, நம்மள அவங்க வந்து மீட் பண்ணல, நம்மளோட மீட்டிங் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்களே செல்ஃப் இமேஜ் வந்து டேமேஜ் அது தப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியர் ஆஃப் அபாண்டன்ஸ் கிரைட்டீரியா 1ல.
Criterion 2ல பாத்தீங்கன்னா unstable and instant relationship criterion. அதாவது individuals with borderline personality disorder, they are unstable relationship. So on the relationship, அதாவது ideal the other person want to spend lot of time together, share very personal information quickly. So beginning of the relationship, feeling may changes suddenly. They may become devalue the person, believe the person does not care enough or not supportive, and they are from loving and supportive to cruel and rejecting. ஸோ என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஆரம்பத்துல ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப பாண்டிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஏதோ ஆன மாதிரி, பிகாஸ் இதெல்லாம் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட நினைப்பு. என்ன ஆகுனா திடீர்னு ஏதோ அது வந்து அவங்க வந்து ஹேட் பண்றாங்க, அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்க, நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க, அந்த ஃபீலிங்ஸ் வந்துடும். அதான் ஒரு அன்ஸ்டபிள் இன் த ரிலேஷன்ஷிப்ஸ். இது கிரைட்டீரியன் 3ல பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸ். ஸோ அவங்களோட சடன் சேஞ்ச், அந்த கோல், வேல்யூ, கேரியர் பிளான்ஸ், செக்ஷுவல் ஐடென்டிட்டி, சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டிஸ் இருக்கும் அவங்க. Someone வந்து like the feelings usually occurs when they feel like lack of meaningful relationship, lack of emotional support, lack of nurturing from the others. So இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது கிரைட்டீரியன் 3. நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் இம்பல்சிவிட்டி. கிரைட்டீரியன் 4ல பாத்தீங்கன்னா இம்பல்சிவிட்டி. சோ இங்க என்ன ஆகும்னா இந்த இம்பல்சிவ் பிஹேவியர் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு மூணு ஏரியால வந்து ஒரு தட் கேன் பி அ செல்ஃப் டேமேஜிங். லைக் எப்படி பாத்தீங்கன்னா கேம்பிளிங் பண்றது, அதிகப்படியா இம்பல்சிவா என்ன பண்றது, இர்ரெஸ்பான்சிபிள் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் கண்ணாமுன்னான்னு சாப்பிடுறது, கேம்பிளிங் பண்றது, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அன்சேஃப் செக்ஷுவல் பிஹேவியர், ரெக்லஸ் டிரைவிங். ஸோ இதெல்லாம் இம்பல்சிவிட்டியில பண்ற வேலைங்க. அடுத்தது சூசைடல் அண்ட் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர், அதாவது தன்னை தானே காயப்படுத்திக்கிறது, இது சூசைட் அட்டம் ட்ரை பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து கிரைட்டீரியன் 5ல. கிரைட்டீரியன் 6ல பாத்தீங்கன்னா அஃபெக்டிவ் இன்ஸ்டபிலிட்டி, தட் இஸ் சோஸ் அ ரேபிட் அண்ட் இன்ஸ்டன்ட் மூட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங். அந்த மூட் ஒரு சமயம் இருக்கிற, ஒரு சமயம் சாஃப்டா இருப்பாங்க, இன்னொரு சமயம் ரொம்ப அரகண்டா இருப்பாங்க. ஸோ there will be a mood swings, affective in instability. So it occurs response to the interpersonal stress. இது ரொம்ப மெயின் காரணம் for the mood swing பாத்தீங்கன்னா interpersonal stress. அடுத்த கிரைட்டீரியன் 7ல chronic feeling of emptiness, ஒரு boringness, ஒரு emptiness, ஒரு bored feelings வருது. நெக்ஸ்ட் யூ ஹேவ் அ இன்டென்ஸ் ஹேங்கர், அதிகப்படியான கோவங்கள், ஃப்ரீக்வெண்டா கோவம், எதுக்கு கோவப்படுறதுன்னு தெரியுமா, அதிகப்படியா கோவப்படுறது, அதிகமா வெர்பல் வார்த்தை, அதிகமா கத்துறது, சத்தம் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து the angers often appears when they feel அவங்க நெக்லெக்ட் ஆயிட்டாங்க, ரிஜெக்ட் ஆயிட்டாங்க, அபண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து ரொம்ப அதிகப்படியா அவங்களுக்கு கோவம் வரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த கோவத்தோட எபிசோடுக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா they feel shame and guilty. ஐயோ நம்ம இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டோமா, இவ்வளவு மோசமா நம்ம திட்டணுமா, இப்படி மோசமா நடந்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு shame and guilty வருது. ஸோ இது வந்து comes under the criteria 8. ஓகேவா, தட் இஸ் இன்டென்ஸ் ஃபியர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் பேரனாமிக், சாரி இது வந்து கிரைட்டீரியா 8 முடிஞ்சிருச்சு, அது இன்டென்ஸ் ஆங்கர். paranoid and the dissociative symptoms பாத்தீங்கன்னா criterion 9. இதுல என்னன்னா extreme stress, individuals may experience temporary paranoid thoughts, dissociative symptoms such as depersonalization. These symptoms usually short term, lasting minute or they often when the person feels abandonment, and they improves when the emotion supports return. நம்மள விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க, இல்ல நம்ம கிட்ட நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு போது வர ஒரு நெகட்டிவ் தாட், அதை யாரோ நம்மள ஹர்ட் பண்றாங்க, நம்மள ரிஜெக்ட் பண்றாங்கன்னு வரும்போது அந்த தாட், அதே திருப்பி அந்த ஒரு சப்போர்ட் யாராச்சும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த what you call this dissociative symptoms வந்து improve ஆகுமா. Okay, these are the 8 criteria. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 criterions will come under the personality disorder. Next ma'am. Then you have how to identify and the borderline disorders in adolescent. எப்படி நீ adolescent கிட்ட எப்படி நீ find out, அவங்க கிட்ட இந்த personality disorder இருக்குன்னு எப்படி find out பண்ணுவோம். So the research finding in adolescent, first coping process, studies the adolescent with the you called is that the borderline personality disorder, examine how they process the emotional information. Unlike the adolescent may not always shows the strong tendency to interrupt neutral facial expressions as negative.
This bias may develop later or only in severe cases. அவ்வளோ ஈஸியா காக்னிட்டிவ் ப்ராசஸ் பண்ணி மூலமா நம்ம வந்து ஈஸியா அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது வெதர் தே ஆர் இன் தி பர்சனாலிட்டி டிசார்டர். அடல்ட்டுக்கு அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சுலாம் நம்மளோட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சில சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 9 கேட்டகரிஸ். அந்த கிரைட்டீரியன்ஸ் ஒரு கொஞ்சம் லாங் லாஸ்டா இருந்தாதான் then we'll able to find out whether this adult is having the personality disorder தெரியும். அதே மாதிரி பிரெயின் ஃபைண்டிங் மூலமா எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும் adolescent பாத்தீங்கன்னா, that is the amygdala is the part of which is present in your part of the brain which involves in the fear and the emotion response. அதே மாதிரி hippocampus, it is also a part of the part in your brain which involves in the memory and the emotional regulations. So நம்ம இந்த brain examinations, MRI, இந்த மாதிரி brain findingsல இதோட alteration, suppose amygdala epicampusல இருக்கிற சில alterations மூலமா நம்ம வந்து we may find out whether the person is having these personality disorders. You know, the adolescent female will repeated self-injury and depression. Adolescent females with bipolar personality disorder, even without the depression. சில பேருக்கு டிப்ரெஷனோட இருப்பாங்க personality disorder, சில பேர் டிப்ரெஷன்ஸ் இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம பிரெயின்ல இருக்கிற சில சேஞ்சஸ், அமிக்டலாவும் ஹிப்போகாம்பஸ்ல இருக்கிற சேஞ்சஸ் வச்சு we may try to find out whether the person is having personality disorder. Next, environmental pressure பாத்தீங்கன்னா hyperactive, that is and later hypoactive. So first வந்து hyperactive start ஆகும், very strong stress response initially. அப்புறம் அது வந்து hyper reactive later when the stress becomes chronic. Then you have just continued with the hyperreactive with the bipolar personality disorders which occurs with depression. So எப்படி வந்து ஒரு பைப்போலார் பர்சனாலிட்டி டிசார்டர் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு ஹைப்பர் ரியாக்டிவா ஸ்டார்ட் ஆகும், அது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸா ஸ்டார்ட் ஆகி லேட்டர் ஆன் கிரானிக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஹைப்போ ரியாக்டிவா ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பியும் அது கண்டினியூவாவே அந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த பர்சனல் டிசார்டர் கண்டினியூ ஆகும்போது திருப்பியும் அது ஹைப்பர் ரியாக்டிவா ஆகி தென் ஈவன் லேட்டர் இட் லீட்ஸ் டு தி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகும். திஸ் இஸ் த வே ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் தி personality disorder. Next, genetic factors பாத்தீங்கன்னா both environmental stress and the genetic vulnerability. Like important genes, the factor studies in பாத்தீங்கன்னா 5-HTT-LPR related, இதெல்லாம் ஒரு gene. This is related to the serotonin transporter gene, and you have a NR3C1 gene related to the glucocorticoid receptor which involves in the stress response. இந்த genes எல்லாம் என்ன ஆகும்னா இது will aggregate or triggers, or there may be the chances for the person to have the personality disorder. These are the genes ன்னு சொல்றாங்க. So this is according to the research finding in the adolescent. Next, ma'am. Next, role of early life adversity. So early life la childhood maltreatment. So early life la என்னென்ன மாதிரி எல்லாம் பாதிப்பால நமக்கு இந்த personality disorder வருது. ஒன்னு brain development பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா, next cognitive process, next test response system. So this changes occurs through the epigenetic mechanisms, meaning the environmental experience can influence how the gene function. The developmental perceptives, risk of borderline personality disorder results from the interaction of genetic factor, environmental. So the role of early life adversity ஒண்ணு இல்ல, அதே தான் the risk and the prognostic of your disorder. இதெல்லாம் வந்து ரீசன், இதெல்லாம் காரணம் வந்து உனக்கு இந்த bipolar borderline disorder personality disorderனா genetic factor, environmental factor and your families and peers. சரியா? So this over the time it has asserted interacted. This all the factors will is one of the factors for your personal disorder. Next, early life risk factor pathina childhood adversity, maltreatment, abuse and maternal separation. This experience can disturb the attachment and which increase the risk of psychopathological conditions such as your bipolar personality disorder. And okay, you have a family environment that increase the risk, like unstable relationship, maltreatment, lack of emotional support from the parents, disorganized attachment. Such environment will the adolescent will struggle to develop the stable and coherent self identity. அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி அவங்களோட லைஃபை ஸ்டெபிள் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏர்லி லைஃப்ல ஒரு அன்ஸ்டபிள் ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபேமிலியில மால் ட்ரீட்மெண்ட், அவங்கள ஒரு தப்பா ட்ரீட் பண்ணிருந்தா, லேக் இமோஷனல் சப்போர்ட் இருந்துச்சு ஃப்ரம் த பேரண்ட்ஸ்ல இருந்து, டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட்லாம் இருந்தா, தேர் இஸ் a chance of having this personality disorder. Next, ma'am. Next, problem with mentalization. So mentalization is the ability to understand
one's own emotions and other people's thoughts and feeling. So இது ஒரு problems. Other disorganized attachment can prevent the development of mentalization's ability. As a result, the adolescent cannot integrate the emotional experience into the coherent sense of life. So அவங்க own emotion அவங்களுக்கு stabilize இல்லாதனால they cannot able to understand their own emotions. அதான் problem with mentalizations. Then identity disturbance. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸ் அவங்களோட அதாவது without stable emotional support the adolescent may experience identity confusion இருக்கும், feeling of emptiness, internal emotional instability. Then 6 criterion 6ல பாத்தீங்கன்னா relationship difficulty. So அவங்க என்ன பண்ணா distinguish between their own emotion, அவங்களோட own emotion அவங்கள differentiate பண்ண distinguish பண்ண முடியாதனால அப்ப எப்படி அவங்களால others emotion அவங்களால புரிஞ்சுக்க முடியும். So கண்டிப்பா அங்க ஒரு unstable relationships இருக்கும், அதே மாதிரி difficulty in relationships இருக்கும். Next stress diathesis model of bipolar personality disorder. Like you have what there is a researcher suggested that stress diathesis model, அதாவது biologically there is vulnerability of genetic, they combine with the environmental stress and leads to the development of PPD. So ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா environmentum combine ஆகி அந்த genetic environment இது ரெண்டும் சேர்ந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா பிபிடியோட டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிபிடி த்ரூ தி பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் மாடல் ஹெல்ப்ஸ். முதல்ல வந்து ஒருத்தங்களுக்கு பிபிடி இருக்குன்னா முதல்ல அதோட பயாலஜிக்கலி, சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் மாடல்ல புரிஞ்சாதான் நம்மளால பெட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் தர முடியும். So your borderline personality disorder is in adolescent developed through the interaction of genetic, early life adversity, disrupt attachment and difficult in forming the stability of the self identity. இதுதான் definition of other 2 marksல borderline personality disorder கேட்டா இததான் சொல்லணும். That is, it develops through the interaction of genetic vulnerability, early life adversity, disrupt attachment, difficult in forming the stable of self identity. Next line man. Okay, next என்னென்ன risk factor, இதல இப்போ என்னென்ன future criteria, diagnostic criteriasலாம் பார்த்தோம். இப்போ which is going to provoke, which is going to trigger the borderline personality disorder. As usual, you have a genetic and physiological factor. Genetic அப்படினால அதிகமா genetic தான் ரொம்ப அதிகமா உங்களுக்கு borderline personality இருக்கிறது காரணம். ஃபேமிலில யாருக்காச்சும் பேரண்ட்ஸ் சிப்லிங்ஸ் இருந்தா கண்டிப்பா சில்ட்ரன்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலிக்கு சிப்லிங்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா லைக் பாத்தீங்கன்னா individuals with also shows increase. அந்த மாதிரி பிபிடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா என்னென்ன டிசார்டர் கூட வரும்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர், ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர், டிப்ரெசிவ் டிசார்டர் அண்ட் பைபோலார் டிசார்டர். ஓகே, இதோட ட்ரீட்மெண்ட் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் சைக்கோதெரபி. அதாவது இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ் ட்ரீட்மெண்ட் வேர்ல்டு வைடு. அதாவது they are based on non-judgmental, empathetic approach. They shared and understanding of patient's problem, increase self-esteem and hope. That our theory section, in the theory sectionல என்னென்ன முதல்ல இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரைனிங் கொடுக்கணும், தென் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், தென் கேஸ் மேனேஜ்மெண்ட். இது 4மே ரொம்ப முக்கியம். So this is how your section should start, your therapy section should start. அப்புறம் what are the other evidence based psychotherapies ன்னு பாத்தீங்கன்னா you have like dialectic behavioral therapy, cognitive analytic therapy and transverse focus therapy. இதெல்லாம் வந்து used for these are the treatment. Actually risk and prognostic factor, genetic and physiological factor அது மேல முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாக்குறது treatment of borderline personality disorder. அது கீழ வரதுதான் supportive psychotherapy and your other based psychotherapy is for PPT. Next ma'am. Okay, mentalized based therapy. இந்த mentalized based therapy MPT, இப்ப CPT மாதிரி MPT ல என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல மீனிங் ஆஃப் மென்டலைசேஷன் is the ability to understand and predict the mental state. அவங்களோட தாட், ஃபீலிங், இன்டென்ஷன் in oneself and others முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது developing mentalizations, அதாவது mentalizations develops mainly through the early parent and infant interactions. When the early relationships secure emotionally supportive, children develop better ability. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, முதல்ல மென்டலைசேஷன், முதல்ல அவங்களோட ஃபீலிங், தாட், இன்டென்ஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பேரண்ட்டும் இன்ஃபேண்டோட இன்ட்ராக்ஷன்ஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அப்போ அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப எபிலிட்டியா, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். வில் பி இமோஷன் பிஹேவியர் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அவங்களோட ஏர்லி லைஃப்ல பேரண்டோட இன்ஃபேண்டோட இன்ட்ராக்ஷன்ஸ்
ஒரு நல்ல லெவல்ல இருந்துச்சுன்னா. அப்புறம் மென்டலைசேஷன் பேஸ்ட் தெரப்பில பாத்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷன் தாட் இன் ஒன் செல்ஃப் அண்ட் அதர். ரிசர்ச் ஸ்டடி ஆஃப் எம்பிடி ஃபார் அடலசன்ட் அப்படின்னா 80 adolescent ஏஜ் 12 to 17 years. That is about 85% of females, the borderline personality disorder, self-mutilating behavior and depression. This study, என்னென்ன ஸ்டடி இந்த எம்பிடி வந்து என்னென்ன ஸ்டடிஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா PPD disorder, self-mutilating behavior and depressions. The participants were divided into 2 groups. So இந்த மாதிரி கேட்டகரியில ஒரு 80 adolescent இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற டிசார்டர் பீப்புளை எடுத்துட்டு அவங்கள வந்து 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. சோ எதுல இந்த எம்பிடி ரிசர்ச் ஸ்டடியில அப்படி அந்த எம்பிடில வந்து என்ன பிரிக்கிறாங்கன்னா 2 குரூப்ஸா பிரிக்கிறாங்க. மென்டலைசேஷன் based therapy for adolescent and you have a treatment as usual. So ஒரு ordinary treatment usual, இன்னொன்னு மெட்டலைசேஷன் பேஸ்ட் தெரப்பி அது மூலமா நடக்கிற ட்ரீட்மெண்ட்னு ஒரே குரூப் 80 adolescent with 12 to 17 years. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 85% ஆஃப் ஃபீமேல். அவங்களுக்கு இருக்கிற சில டிசார்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க 2 குரூப்பா பிரிச்சு ஒரு ரெகுலர் ட்ரீட்மெண்ட், இன்னொன்னு வந்து மெட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அவங்க கொடுத்து they are finding out how affect this metallization based therapy works on the adolescent and find out பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம். தென் திஸ் 1 year இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இட் இஸ் 1 year MPT ப்ரோக்ராம் இன்க்ளூடட் வீக்லி இண்டிவிஜுவல் தெரப்பி செக்ஷன் அண்ட் மந்த்லி ஃபேமிலி MPT செக்ஷன்ஸ்னு அவங்க 2 விதமா ஒன்னு வாரத்துக்கு ஒரு தடவை, இன்னொன்னு மந்த்லி வித் ஃபேமிலிஸோட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ரிசல்ட் ஆஃப் த ஸ்டடி. இப்போ இந்த மாதிரி அவங்க அந்த எம்பிடி ப்ரோக்ராம் பண்றது போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் தென் கம் டு தி கேஷுவல் யூசுவல் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் TAU, reducing PPT syndrome, reducing self-mutilating behavior and reducing the depression. So இது கண்டிப்பா 5 மார்க்ஸ்ல வரும். மென்டலைசேஷன் பேஸ்ட் தெரப்பி MPT, CPT மாதிரி MPT ரொம்ப இம்பார்ட்டன்ட். MPTல என்ன பண்றாங்கன்னா முதல்ல அவங்களோட தாட்டை, ஃபீலிங்க, அவங்களோட இன்டென்ஷனை புரிய வச்சு முதல்ல அவங்கள வந்து நார்மல் ஸ்டெபிலைசேஷனுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் அதுக்கு முதல்ல அந்த டிசார்டர்ல இருக்கிறவங்கள முதல்ல அவங்க ஒரு ஸ்டடி பண்றாங்க. அந்த ஸ்டடியில முதல்ல இந்த PPD செல்ஃப் மியூட்டிலேட்டிங் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருக்கிற ஒரு 80 adolescentல 12 இருந்து 17 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள 85% ஃபீமேல்ஸ் இருக்கிற குரூப்பை 2ஆ பிரிச்சு 2 விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த 2 விதமான ட்ரீட்மெண்ட் அதுல எப்படி இன்க்ளூட் பண்றாங்கன்னா வாரம் தெரப்பி செக்ஷன் ஃபார் பர்சன், அப்புறம் பேரண்ட்ஸ் ஃபேமிலியோட மந்த்லி செக்ஷன் MPT பண்ணி 1 வருஷத்துக்கு அதை பண்ணும்போது அப்போ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. சிம்டம்ஸ்ல நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு அதோட ரிசல்ட் when compared to the normal treatment, that is TAU. Next ma'am. Next, abuse and neglect. Meaning of abuse and neglect. So இது ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் டைமே படிச்சது. Abuse, neglect is a maltreatment in the individuals, usually by the family members, caregivers, or intimate partners or other individuals. It may become a main reason for clinical attention and may be important factor in diagnosing and treating the mental disorder. So the meaning, the abuse, neglect, அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே they may have the mental disorder. We may easily find we can diagnose the mental disorder on such persons. The important in mental health, the history of abuse and neglect, the development of mental disorder affects the diagnosis, impact the treatment. Therefore, the clinician may record the past abuse. So, abuse-உம் neglect-உம் வேர்க்கனே ஃபேஸ் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிச்சி அங்கிருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா no use of giving the treatment. அதான் சொல்றாங்க இம்பார்ட்டன்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் their past. அவங்களோட பாஸ்டோட அபியூஸும் நெக்லெக்ட்டும் முதல்ல அதை ரெக்கார்ட் பண்ணணும். லீகல் கன்சிடரேஷன். So legal implications. So carefully assess and document the cases, victim or abuse or neglect, perpetrator or the abuse or neglect. So நம்ம வெதர் நீங்க உங்களை அப்ரோச் பண்ற பர்சன் வெதர் விக்டிம் ஆர் அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இல்ல அவங்களால யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட். நெக்ஸ்ட், கோடிங் ஃபார் த கிளினிக்கல் என்கவுண்டர். ஸ்பெஷல் கோடிங் இஸ் யூஸ்ட் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இனிஷியல் என்கவுண்டர், that is patient treatment of abuse. எக்ஸாம்பிள், டிபார்ட்மெண்ட் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் அபியூஸ் நெக்லெக்ட் அந்த மாதிரி பர்சன் கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தென் இனிஷியல் வேல்யூவேஷன் பை த கிளினிஷியன் அவங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு அவங்க ஒரு இவாலுவேட் பண்ணுவாங்க. அடுத்தது சர்ஜிக்கல் தேவைன்னா சர்ஜிக்கல், இல்லைன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து ஆக்டிவா, அதாவது உடனே அபியூஸ் நெக்லெக்ட் ஆன இமீடியட்டா ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இது 3. இதுதான் இனிஷியல் என்கவுண்டர்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஸ்டிக்வெண்ட் என்கவுண்டர். அது என்னன்னா ஆஃப்டர் தி ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். அதாவது எப்படின்னா எப்படி ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ஐசியூ கூட்டிட்டு போயிட்டு ஐசியூல போய் அவங்களோட பாடியில இருக்கிறதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் வார்டுக்கு போடுற மாதிரி லைக் தட் ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுனே அடுத்தது யூ ஹாவ் டு கோ ஃபார் த ரிசீவிங் தி ஃபாலோ அப் கேர். அதுக்கு என்னென்ன வேணும் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் எக்ஸாம்பிள் விசிட்ஸ் அண்ட் மெடிகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், removal of medical device and ongoing care during healings. Next ma'am. So types of child abuse and neglects. Actually இது நம்ம நிறைய படிச்சிட்டோம் நம்ம செகண்ட் செமஸ்டர்ல. சேம் திங், பஞ்சிங், பீட்டிங், கிக்கிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சைல்டு பிசிக்கல் அபியூஸ்ல வந்துடும். ஸோ the physical disciplines is not considered abuse, it's a reasonable, does not cause injury. So like child sexual abuse நம்ம பார்த்திருக்கோம். லைக் so இதெல்லாம் சில எக்ஸாம்பிள். So this includes non-contact sexual exploitation such as, so in the types of sexual abuse, in the neglect. Ma'am, next slide ma'am. So in அப்புறம் child neglect, the child psychological abuse, இது எல்லாமே என்ன ஆகும்னா they will face the மென்டல் டிசார்டர். ஸோ இதெல்லாம் மென்டல் டிசார்டர் ஆகிறதுக்கான காரணங்கள் பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், சைல்டு நெக்லெக்ட், அதாவது அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லாம இருக்கிறது, மெடிக்கல் கேர் இல்லாம இருக்கிறது, ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்காம விட்டுறது, ப்ராப்பரான தங்குறதுக்கு வீடு இல்லை, போடுறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை. ஸோ இந்த ரீசன்ஸ் இதெல்லாம் இந்த சைல்டு நெக்லெக்ட். அப்புறம் சைல்டு சைக்காலிக்கல் அபியூஸ், த்ரெட்டனிங், ஹார்ம், அபாண்ட் சம்ஒன் சைல்ட் கேர்ஸ் அபவுட், அப்புறம் பிளேமிங், திட்டுறது, அப்புறம் லைக் யூ ஹாவ் அ ஸ்கேம் கோட்டிங் தி சைல்ட். ஸ்கேம் கோட்டிங்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அது சம்மந்தமே இல்லைன்னா கூட நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ பிறந்த நேரம் தான் நாங்க இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு தட்ஸ் வி கால் தி ஸ்கேம் கோட்டிங் தி சைல்டு. ஸோ இதெல்லாம் வந்து யுவர் சைல்டு சைக்காலஜிக்கலா அபியூஸ் பண்றது. ஸோ தீஸ் ஆல் வில் லீட் the child to the mental disorder. Next ma'am. So pathological effect of daycare. For daycare அப்படின்னா like the important questions in the child care is how the daycare affects the child development. Okay va. So the child development needs the sometimes overlook. இப்போ வந்து maternal deprivations at the early age can affect the bond between the mother and the child, emotional development, social development and the psychological development. அதாவது மெட்டர்னல் டிப்ரிவேஷன்னா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய இல்ல அம்மா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அந்த அன்பு, பாசம், அந்த பாதுகாப்பு கிடைக்காம போகும்போது ஸோ அவங்க என்ன ஆகும்னா இந்த எமோஷனல், சோஷியல், சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆன்ஷியஸ் இன் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ப்ரிவென்ட்ஸ் தர் மதர். இதெல்லாம் வந்து தே அவாய்ட் க்ளோசஸ் வித் தி மதர். So the reduced emotional, so attachment problems இருக்கும். They affect in the brain development. ரொம்ப growth, brainோட growth ரொம்ப ஸ்லோவா இருக்கும். காக்னிட்டிவ், மென்டல் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கும். பிஹேவியர் டிஃபிகல்டிஸ் இருக்கும். அப்புறம் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், லாங் பீரியட் ஆஃப் பெர்னல் ஆப்சன்ஸ், லாங் டேர்மா பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த அரவணைப்பு, சப்போர்ட், அந்த ஹெல்ப், அந்த பாம் இல்லாதனால இமோஷனல் டிஃபிகல்டி, சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ப்ராப்ளம், அப்புறம் டெவலப்மெண்ட்ல வந்து டிலேயான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். So these are the things they will be facing when there is no like when they face the parental deprivation, attachment problem or affecting the brain developments. இதெல்லாம் வந்து அந்த parents கிட்ட இருந்து அவங்க கிடைக்கலன்னா they'll be facing all this emotional, social and developmental delays. Next ma'am. The role of parent in early child. So the biological parents, especially mother, plays an important role in helping the child. Value, purpose, responsibility. இது வந்து parents ஓட ரோல். அவங்க value, responsibility, security and emotions well-being. The early attachment between mother and the child forms the foundation of personality development. So ஒரு parent ஓட early childhoodல அந்த ரோலோட பேரண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்டேஷனுக்கு ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன். த எஃபெக்ட் ஆஃப் ப்ரொலாங்டு செப்பரேஷன், அதிகப்படியான பிரிஞ்சு இருக்கிறதுனால இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் throughout their child life. Importance of attachment bonding. Attachment theory shows that child emotions, mental health depend stable continuous contact with the parents and physical and emotional closeness. So ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இம்பார்ட்டன்ஸ். அட்டாச்மெண்ட் அண்ட் பாண்டிங்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. செப்பரேட் பாசிபிள் ஆஃப் எவரிதிங் அவுட்கம் ஆஃப் ஏர்லி பேரண்டல் செப்பரேஷன்.
withdrawal இருக்கும், disparate behavior, insecurity, intellectual delays இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் emotional effect of parent absence. ஸோ இந்த மாதிரி parent absence, பேரண்டோட செப்பரேஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரிலாம் சைல்டுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்டெலெக்சுவலா, இமோஷனலா, பர்சனாலிட்டியில, பிஹேவியர்ல, சோஷியல் லைஃப்ல தே ஆல் ஹேவ் தி எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். நெக்ஸ்ட் மேம். ஸோ பேத்தாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோஸ்டர் கேர். ஃபர்ஸ்ட் டே கேர் பார்த்தோம். டெய்லி கேர்ல, டே கேர்ல டெய்லியுமே பேரண்ட்ஸ்க்கும் சைல்ட்ஸுக்கும் இருக்கிற பாண்டிங் அங்க வந்து டேமேஜ் ஆச்சுன்னா என்ன மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து பேத்தாலஜிக்கல் ஆஃப் தி ஃபோஸ்டர் கேர். மீனிங் ஆஃப் ஃபோஸ்டர் கேர் இஸ் த சிஸ்டம் வேர் த சைல்ட் இஸ் பிளேஸ்ட் இன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறது. ஏன்னா பேரண்ட்ஸ்ங்க இப்போ ரொம்ப பிஸியா இருக்காங்க பசங்களை வளர்க்குறதுல. 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் ஆக்சுவலா அந்த குழந்தையோட ஃபியூச்சர்ஸ்க்காக தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பட் என்ன பண்ணுவாங்க, கூட இருந்து பார்த்துக்க முடியாம கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் விட்டுறது. கிராண்ட் விடுறது ஓகே, பட் ஹோம்ல விடுறது, லைக் ஹாஸ்டல்ஸ்ல விடுறது. ஸோ அந்த மாதிரி விடும்போது, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல விடும்போது, குரூப் ஹோம்ஸ், பிரைவேட் ஃபாஸ்டர் ஃபேமிலிஸ், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஹூ ஆர் ஆர்ஃபனேட்டட், அபாண்டன்ட் ஆர் மால்ட்ரீட்டட் ஆர் அபியூஸ்ட். So it is used to the children. So sometimes hostels விடுறதோட இங்க actually they are meaning it a group of home or the private foster families where the children's other abandoned ஆன childrenங்க, abused ஆனவங்க, maltreated ஆனவங்க, parents இல்லாதவங்க, இல்ல parents ஆல கைவிடப்பட்டவங்க, அந்த மாதிரி போய் அந்த ஹோம்ஸ்ல விடுறாங்க. அதுதான் மீனிங் ஆஃப் foster care. அந்த மாதிரி விடுற அந்த ஹோம்ல என்னென்ன மாதிரிலாம் pathological effects வருது. பர்பஸ் ஆஃப் முதல்ல ஃபோஸ்டர் கேர் என்ன? unable to care for the children. குழந்தைய பாத்துக்க முடியாதனால போய் விடுறாங்க. அதே மாதிரி பாத்துக்க பிடிக்கல, அவங்கள பாத்துக்க அம்மா அப்பா இருக்காது, ரிலேஷன்ஸ் வீட்ல இருப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஸால இதுக்கு மேல பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வருது. unwilling to care, considered unfit by the legal systems. ஸோ இதனால அதை நம்ம பாத்துக்கிறதுக்காக, நம்ம லீகலா அவங்கள பாத்துக்க முடியாதுன்ற காரணத்துக்காக கொண்டு போய் விடுறது. ஸோ these are the purpose of the foster care. Background of the children in the foster care. Children's place in the foster care often has a complex need, including physical health problem, developmental difficulties, emotional problem, educational challenge. So அவங்களோட children's placed in the foster care often have complex needs. அவங்களுக்குலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல physical, அப்புறம் developmental difficulty, emotional problems, educational challenge. These problems may result from the early adverse experience. Reason for the foster placement. Common reason includes abandonment, poverty, neglect, physical abuse, sexual abuse, drug, substance abuse, parental mental health and family background. So இதெல்லாம் காரணம் foster careல போய் விடுறதுக்கு. mental health effects. So என்ன ஆகும்னா, individual will experience in each person's physical, mental and social developmentல they'll experience the strongly influence in this. அப்புறம் லாங் டேர்ம் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா, physical and psychological health of the children in institution foster have been studied for nearly 70 years. அப்போ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்குன்னா, மென்டல் ஹெல்த் டிசார்டர், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஜென்ரல் சைக்காலஜிக்கல் டிஃபிகல்டி எல்லாம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் இன் சைல்டு வெல்ஃபேர் சிஸ்டம். தட் இஸ் த சைல்ட் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேர் சிஸ்டம் ஹாஸ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் மென்டல் டிசார்டர் லைக் ரெசிடென்ஷியல் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் கேர். த டெய்லி ஃபங்க்ஷனிங், த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கேன் நெகட்டிவ்லி அஃபெக்ட் like daily functioning, social relationships and quality of life. So need of multi-modal care. முதல்ல இந்த மாதிரி foster careல விடும்போது அவங்களுக்கு நிறைய health issues and mental wise disorders, mental wise difficulties, health difficulties, psychological problems வந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி மல்டி மாடல் கேர் கொடுப்பாங்க. அதாவது மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிட்டி, சோஷியல் ஒர்க்கர்ஸ் போகணும், செல்ஃப் சைல்டு வெல்ஃபேர் ஏஜென்சிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். திஸ் கோல் டு இம்ப்ரூவ் ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் இன் தி ஃபோஸ்டர் கேர். இவங்கெல்லாம் இறங்கி அவங்களோட வெல்ஃபேர்க்காக அவங்க they'll be doing works for their welfare of the children in the foster care. Next ma'am. So adoption, age of adoption matter. Importance of age of adoption. So the age where the child is adopted strongly affects how well the child சொல்லி குழந்தை ஒரு புத்தகத்துல அடாப்ட் ஆகும்போது அவ்வளோ ஏர்லியரா அவ்வளோ ஈஸியா அங்க அடாப்ட் ஆகுது. எந்த அளவுக்கு அது ஈஸியா இமோஷனலா சோஷியலா அந்த சைல்டு அட்ஜஸ்டபிள் ஆகுதோ அந்த அளவுக்கு தேர் மென்டல் இஷ்யூஸ் won't be there. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளா இருக்கும். ரிசர்ச் ஃபைண்டிங்ல பாத்தீங்கன்னா, children's adopted 2 to 5 years and children's that adapt to 6 to 10 years. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வேல அவங்க ரிசர்ச் பண்றாங்க. ஏர்லியஸ்ட் அடாப்ஷன்ஸ் ஸ்டில் ஷோஸ் தி பெஸ்ட் அவுட்கம். லைக் எவ்வளவுக்கு ஏர்லியரா சின்ன வயசுல அடாப்ட் ஆகும் போது அவங்க கொஞ்சம் ஈஸியாவே அடாப்ட் ஆயிருவாங்க when compared to the
லேட் ஏஜ்ல லைக் 6 to 10 years அந்த மாதிரி ஏஜ்ல அவங்க அடாப்ட் ஆகும்போது அடாப்ஷன் பண்ணும்போது அப்போ அவங்க அட்ஜஸ்டபிலிட்டி வில் பி not like compared to the 2 to 5 years. That is the research studying. Next, adjustment problem பாத்தீங்கன்னா the adoption time of spent in the institutions. Arrived in the adoptive family before 1 year of age, spent less than 6 months in the orphanage or foster age. 6% of development attachment problem arrived after 1 year of age and spend more than 6 years of age. There about 23 development attached problem. So அந்த attached problem வந்து வெறும் 6% தான் இருக்குமா சைல்டுல எப்போனா அதாவது பிஃபோர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அடாப்டிவ் ஃபேமிலிஸ் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இதே அரைவிங் ஆஃப்டர் தி 1 year of age போது 23% of development develops the attachment problem. The role of parental support, sensitive and supportive parenting support is very important. Developing secure adapt ஆனவங்க எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வார்ம்த் அண்ட் பாண்டிங்ஸ் வந்து it will reduce these children's attachment problems. So key conclusion பாத்தீங்கன்னா early adoption leads to better attachment and emotional development. Supporting parenting also play the major role. So ரொம்ப முக்கியம் எவ்வளவு சின்ன வயசுல அடாப்ட் ஆகுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதே முக்கியம் அந்த அடாப்ட் ஆகிற பேரண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ so there won't be an attachment problem. Next ma'am. Adoption and social behavior. You have a general finding type of antisocial behavior. So இப்போ social behaviorல பாத்தீங்கன்னா aggressive antisocial and non-aggressive antisocial. அதாவது violent actions towards the people and animals like physical violence and aggression. Non-aggressive antisocial behavior பாத்தீங்கன்னா rule breaking without violence, theft, property damage, serious rule violations, selling and processing drugs. Adopted children may show a slightly higher risk of non-aggressive antisocial behavior when compared to the non-adapted children. அதாவது அடாப்ட் ஆகிற குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது நான் அடாப்ட் ஆகிற குழந்தைங்க கொஞ்சம் அக்ரெசிவாவே இருப்பாங்க. அவங்க they'll be having aggressive antisocial behavior than compared to the adapted children. அதான் டிஃபரன்ஸ் இங்க டைப் ஆஃப் antisocial behaviorல. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அடாப்ஷன் ஆகிற குழந்தைங்க கிட்ட அந்த antisocial behavior அக்ரெசிவ் கம்மியா இருக்கும் compared to the non-adapted children. அதான் விஷயம். Next, influence the parent-child relationship பாத்தீங்கன்னா close the relationship between the adoptive parents and the child. The lower எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களோட ரிலேஷன்ஷிப் அடாப்ஷன் பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து ஆன்டிசோஷியல் பிஹேவியரும் சான்சஸ் கம்மியா இருக்கும், லோவரா இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட் மால் ட்ரீட்மெண்ட் அதிகப்படியா பாஸ்ட்ல ரொம்ப அதிகமா லைக் என்ன சொல்றாங்க கிரேட்டர் அபியூஸ் அண்ட் நெக்லெக்ட் இருந்துச்சுன்னா பிஃபோர் தி அடாப்டேஷன்ஸ் அவங்க கொஞ்சம் அக்ரெசிவ் பிஹேவியர் ஷோஸ் அக்ரெசிவ் பிஹேவியர். ஸோ ஏர்லியில அபியூஸ் நெக்லெக்ட் பார்த்தவங்க கொஞ்சம் அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட சோஷியல் பிஹேவியர் அடாப்ஷன் ஆன பசங்களோட சோஷியல் பிஹேவியர் பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்ற அடாப்ஷன் ஒரு சோஷியல் ரிசர்ச் ஃபைண்டிங்ல பாத்தீங்கன்னா லைக் யூ ஹேவ் therefore children from birth up to the 23 years studying compared for 4 group of children: adopted children, children in the long term of foster care, children registered for the adoption but later raised by their birth mother, children living with their biological parents. Result: no significant difference were found like between the adopted children and other children in the criminal behavior or alcohol related problems. So no significant எல்லா விதமான அதாவது அடாப்ட் ஆகிற சில்ட்ரன்ஸ் அடாப்ட் ஆகாத சில்ட்ரன்ஸ் இல்ல சில்ட்ரன்ஸ் வந்து லாங் டேர்ம் ஃபாஸ்டர் கேர்ல இருந்தவங்க சில்ட்ரன்ஸ் வந்து அடாப்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணி ஆனா அவங்க அடாப்ஷன் ஆகாம கடைசியில பர்த் மதராலேயே அவங்களே வளர்த்தவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல. was found between the adopted children and the other children in the criminal behaviors and alcohol related problems. So antisocial behavior க்கு ரொம்ப முக்கியம். அடாப்ட் ஆன பேரண்ட்டும் சரி இல்ல ஒரிஜினல் பேரண்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் between the parent and the child will make the antisocial behavior less, will slow down and will also reduce the antisocial behavior. அதான் இங்க சொல்றது. Next ma'am. So social adjustment in the adulthood, positive social outcome, difference in adopted men, romantic relationship. So adopted women's about 1.22.1 years and general population about. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா so adopted எப்படிலாம் வந்து they are adjusting to the socially. அதாவது adopted women also tend to have the children later, about 2 years later than the general population, 3 years. அதாவது adapt ஆன child bearing will be delay.
சரிங்களா? அதான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் will also be delayed. இந்த அடாப்ட் ஆனவங்களோட லைக் யுவர் பாஸ்ட் சோஷியல் அவுட்கமா இருக்கட்டும், இல்ல ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இல்லைன்னா சைல்டு பேரிங், குழந்தைய ஏத்துக்கிறது கூடமே கொஞ்சம் டிலேவா இருக்கும். நான் அடாப்டிங்கோட அந்த அடாப்டட் சில்ட்ரன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் யோர் adulthood, that too mainly in the adapted individuals. Next ma'am. Next ma'am. ஓகே, அவ்வளவுதான் சம்மரி. சம்மரி இஸ் த பார்டைன் பர்சனாலிட்டி டிசார்டர். நம்ம இதுல பார்த்தது என்ன, நம்ம முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது டிஸ்பேர், இந்த நிமோனிக் பேட்டர்ன். டிஸ்பேர்னா என்ன? ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸ், டிசார்டர் மூட், எம்டினஸ், சூசைடு, செல்ஃப் ஹார்மிங், paranoia, under stress, abandonment fear, impulsivity, rag, relationship unstable. இந்த டிஸ்பேர், இந்த நிமோனிக் புரிஞ்சுட்டு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அதுல இருக்கிறதே 3 மெயின் காம்போனன்ட்: இன்டர்னைஸ்டு காம்போனன்ட், இமோஷனல் காம்போனன்ட், எக்ஸ்டர்னலைஸ்டு காம்போனன்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சைல்டு பிசிக்கல் அபியூஸ் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், சைல்டு நெக்லெக்ட், சைல்டு சைக்காலஜிக்கல் அபியூஸ். இது எல்லாமே என்ன ஆகும்னா this will create the child mental disorder. நெக்ஸ்ட் ஃபோஸ்டர் கேர். ஃபோஸ்டர் கேர்னா என்ன? இன்ஸ்டிடியூஷன்லயும் குரூப் ஹோம்லயும் அபேண்ட் ஆகி நெக்லெக்ட்லயும் அபியூஸ்லயும் மீன்ஸ் மால் ட்ரீட்மெண்ட்லயும் இல்ல ஷெல்டர் இல்லாம கொண்டு போய் விடுற ஹோம்ல, அந்த மாதிரி ஹோம்ல விடுற சில்ட்ரன்ஸுங்க அவங்க ஃபேஸ் பண்ற அந்த சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்க ஃபேஸ் பண்ற சோஷியல் பிஹேவியர்ஸ், இதெல்லாம் தான் அந்த ஃபோஸ்டர் கேர் கீழே நம்ம படிக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி சாப்டர் விச் கவர்ஸ் இன் யுவர் லெசன் 16. தட்ஸ் ஆல் மேம். Any questions? எல்லாரும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. மேம் அவ்வளவுதான். லெசன் 15 16 முடிஞ்சிருச்சு. டிசார்டர்ஸ் 14 15 16 மூணு முடிஞ்சிருச்சு இல்லையா? எஸ் மேம். Yeah, okay. Thank you ma'am. Yeah ma'am, I'm leaving. Ma'am, already too late. We'll leave. பாவம் எல்லாரும். That's okay ma'am. So yeah, okay. I mean bye ma'am. Thank you ma'am. Thank you so much. Thank you everyone. Thank you. Good night.